இனிய வணக்கங்கள். மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பினால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலன்களாலும் ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆக சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்தும் வருகின்றோம், உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதை போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம், அன்பின் காணிக்கையாய். ஈன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவம் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் அகம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 457வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் ஆழ்மனம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். ஆழ்மனம் என்றென்றும் நமது மனதில் பதியமிடப்பட்ட நிகழ்வுகளின் தொகுப்பாக இந்த ஆழ்மனம் எப்பொழுதும் இருக்கின்றது. இந்த ஆழ்மன நிலையில் நாம் எந்த அளவிற்கு விழிப்புணர்வுடன் இருக்கின்றோம் என்பதே நமது புற உலக வாழ்க்கையாக எப்பொழுதும் அமைந்து விடுகின்றது. நாம் நமது புற உலகில் காட்டக்கூடிய அந்த 80% என்பது நமது ஆழ்மனதில் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த ஆழத்தின் வெளிப்பாடாகத்தான் எப்பொழுதும் இருக்கின்றது. நம் மனதிற்குள் எந்த அளவிற்கு நல்ல விடயங்களை விதைக்கின்றோம், அதை நம் ஆழ்மனதில் எவ்வாறு அது அனிச்சையாக பதிவாகி போகின்றது என்பது நமது செயல்கள் வாயிலாக, பழக்கங்கள் வாயிலாக எப்பொழுதும் நிலைமாற்றம் பெற்று நம்முள் நிரந்தரமாக அமைந்து விடுகின்றது. அவ்வரிசையில் நமது தளத்தில் எப்பொழுதும் விழிப்புணர்வு பதிவுகளை ஒவ்வொரு மாதமும் அன்பு பரிசாக வழங்கி வரும் அன்பு சகோதரர் சுடரொளி சுகுமார் ரங்கப்பன் அவர்கள் இன்று நம்மிடையே நமது எளிய அழைப்பினை ஏற்று சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக சக்கர வியூகம் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் சிறப்புரையாற்ற இணைந்த தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பு சகோதரர் அவர்கள் ஏற்கனவே நமது தளத்தில் நீங்களும் ஹீரோதான், உனக்குள் பட்டாம்பூச்சி, 1000ல் ஒருவன், சிபிலோடு விளையாடு, உன்னத மேய்ப்பர்கள், கடனும் கடந்து போகும் என்று பல்வேறு தலைப்புகளில் நமக்கு ஆக சிறந்த சிறப்புரையை அன்பு பரிசாக வழங்கியுள்ளார்கள். அவ்வரிசையில் இன்று சக்கர வியூகம் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் நம்மிடையே அடுத்த 50 நிமிடங்கள் உரையாற்ற இருக்கின்றார். இந்த அற்புதமான சிறப்புரையில் இன்று இணைந்து நமது வாழ்வியலில் பக்கங்களை இன்னும் புதுப்பித்துக் கொள்வோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை சக்கர வியூகம் என்ற விழிப்புணர்வு பதிவோடு மெருகூற்றுவோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? தெளிவாக இருக்குங்க சகோதரர். இன்னும் கொஞ்சம் குரல் உயர்த்தி பேசுனீங்கன்னா கொஞ்சம் நன்றாக இருக்குங்க. நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஓகே, எல்லாருக்குமே என்னுடைய காலை வணக்கம். இந்த டாபிக் வந்து சக்கர வியூகம். இந்த டாபிக்கை நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றது. இந்த டாபிக்ல நீங்க கேட்கறதுக்காக உள்ள வந்திருக்கீங்க, கடைசி வரைக்கும் இருக்கணும். 50வது நிமிஷம் இப்போ வந்து மணி 6:10 ஆச்சு. கரெக்டா 7 மணிக்கு போகும்போது அந்த நம்ம செஷன் முடிக்கும் போது
முக்கியமான ஒரு தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன். ஏன்னா இந்த செஷனை அப்படி கண்டினியூ பண்ணி அந்த கடைசியில அந்த இறுதியா அந்த தகவல் சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா இது வந்து சக்கர வியூகம் நினைச்சிட்டு நீங்க ரொம்ப சிம்பிளா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. விழிப்புணர்வு அப்படிங்கும்போது நம்ம நிறைய சப்ஜெக்ட் இது வரைக்கும் பேசியிருந்தாலும் இந்த தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பு. இதுக்கு போறதுக்கு முன்னாடி நான் சில டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன் உங்களுக்கு எல்லாருக்குமே. இந்த தலைப்புக்கு நான் இந்த சக்கர வியூகம் தலைப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி வேற ஒரு தலைப்பு வச்சிருந்தோம். அந்த தலைப்பு வந்து பாசிட்டிவா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சக்கர வியூகம் வச்சோம். இந்த செஷன்ல நம்ம டிஸ்க்ளைமர் சொல்றது வந்து இந்த இந்த செஷன்ல வந்து சில டாக்டர்களோட பேரை நம்ம சொல்லுவோம், சில கம்பெனிகளோட பேரை நம்ம சொல்லுவோம். அதே போல வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பேர் நம்ம சொல்லுவோம். பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இருப்பாங்க. எந்த கடவுளை பத்தி நம்ம பிரைஸ் பண்றதுக்காக இங்க அந்த 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 இது வந்து குறிப்பு அந்த ஒரு இதிகாசத்தை பத்தி நம்ம எடுத்து பேசினாலும் கூட நீங்க வந்து மில்லியன், ட்ரில்லியன், பில்லியன் இது எல்லாமே வந்து வேல்யூ நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா xe.com அப்படிங்கக்கூடிய ஒரு வெப்சைட்ல போனீங்கன்னா நீங்க இந்தியன் ரூபிக்கு, நான் மில்லியன் சொல்லும் போது அந்த இந்தியன் ரூபிக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்க வந்து எந்த நாடுகள், எந்த கண்டம், இனம், மொழி இது எல்லாமே வந்து யாரையுமே நம்ம புண்படுத்துறதுக்காக இந்த விழிப்புணர்வுக்காக தான் நம்ம இதை பேசுறோம். இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம், நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். இது சுகுமார், இந்த டாபிக் வந்து நீங்க பேசும்போது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் இதை பத்தி நான் ரிசர்ச் வந்து ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸா வந்து நிறைய சப்ஜெக்ட் நான் தொழில் ரீதியா நிறைய பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டா வந்து நிறைய எடுத்து பார்க்கும்போது வந்து அவேர்னஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டாபிக்ல நான் எடுத்து நிறைய இடங்களை பேசியிருக்கேன். ஸோ அதனால நீங்க வந்து சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் நோட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டாபிக்ல நம்ம உள்ள போறோம். இந்த சக்கர வியூகம் அப்படிங்கறது கூடிய சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு மகாபாரதத்துல வருது, எல்லாருக்குமே தெரியும். இந்த மகாபாரதத்துல இந்த சக்கர வியூகம் யார் யாருக்கு தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணருக்கு தெளிவா தெரியும், அர்ஜுனருக்கு தெளிவா தெரியும், துரோணாச்சாரியாருக்கு தெளிவா தெரியும். சோ மகாபாரதத்துல சக்கர வியூகத்தை அமைச்சது வந்து துரோணாச்சாரியார். கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் அது தெரிஞ்சிருந்தா கூட அவங்க அதை வந்து எப்பவுமே அமைக்கல. ஏன்னா அவங்களிடம் அவ்வளவு படை வீரர்கள் இல்லை. இதுக்கு வந்து நிறைய படை வீரர்கள் தேவை இந்த சக்கர வியூகம் அமைக்கணும் அப்படின்னா. 10வது நாள்ல பீஷ்மர் வந்து கொல்லப்படுறார். அதுக்கு பின்னாடி இதுக்கு தலைமை தாங்குவதே துரோணாச்சாரியார். சோ அந்த தர்மனை கொன்றாலோ இல்லை சிறைப்பிடித்தாலோ இந்த போர் வந்து முடிவுக்கு வரும் அப்படிங்கறத நம்பி தர்மனை சிறைப்பிடிக்கவே கௌரவர்களால் வந்து 13வது நாள் துரோணாச்சாரியார் மூலமா சக்கர வியூகம் அமைக்கப்படுகிறது. போர் புரியக்கூடிய ஒரு கூட்டம் வந்து யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு பறந்து விரிஞ்சு ஒரு சக்கர வியூகமாக மாறிடுவாங்க. அதாவது வட்ட வடிவுல மாறிடுவாங்க. இதுல 7 அமைப்பு இருக்கும். நம்ம பிரிட்டோ அவர்கள் வந்து இந்த பிக்சர்ஸ் போட்டோ, இந்த டாபிக்கான பிக்சர் போடும்போது சக்கர வியூகம் போட்டிருந்தாரு. அதை நீங்க ஃப்ரீயா இருந்தா செக் பண்ணி பாத்துக்கோங்க. வட்ட வடிவுல இருக்கும். இதுல 7 அமைப்பு இருக்கும். இந்த 7 அமைப்புல வெளியிருந்து பார்க்கறவங்களுக்கு வந்து இது வியூகம் அப்படிங்கறதே தெரியாது. இந்த பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்லுவாங்க. மேல பறந்து பேர்ட்ஸ் ஐ பறவை மூலம் மறந்து இந்த வியூகத்தை பார்க்கும்போது அது சக்கர வியூகம் மாதிரியே நமக்கு தெரியும். ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தா தெரியாது. இது ஒரு இடத்துல நிலையா நிற்காது. தீபாவளிக்கு நம்ம விடக்கூடிய அந்த சங்கு சக்கரம் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ள இருக்கிற வீரர்கள்லாம் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. சக்கரம் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். இதுல இருந்து தப்பிக்குவது வந்து ரொம்ப மிக 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 கடினம். சக்கர வியூகம் சுழன்று தர்மர் பக்கம் இருக்கு. தர்மர் எங்க இருக்காரோ அது பக்கம் வந்து அந்த சக்கர வியூகத்தை கொண்டு போறாரு துரோணாச்சாரியார். அப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிடும். இந்த தர்மருக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட கிருஷ்ணரும் அர்ஜுனரையும் வந்து இவங்க டைவர்ட் பண்ணி வேற பக்கம் சண்டையிடுற மாதிரி எடுத்துட்டு போயிடுறாங்க கௌரவர்கள். ஏன்னா கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் இந்த சக்கர வியூகத்தை உடைக்கிறது எப்படி நல்லாவே தெரியும். அப்போ இந்த இடத்துல அவங்க 2 பேரும் வேற இடத்துல சண்டை போட்டுருங்காட்டி சக்கர வியூகம் தான் அப்படின்னு தெரிஞ்ச தர்மரும் பீமரும் என்ன பண்றாங்கன்னா சுதாரிச்சிடுறாங்க. சுதாரிச்சுன்னா அவங்களுக்கு வந்து அவங்க சக்கர வியூகம் பத்தி தெரியாது இல்லையா, சுதாரிச்சிடுறாங்க. ஆனா அபிமன்யுக்கு இந்த சக்கர வியூகம் வந்து அதை பத்தி தெரியும் அப்படின்னு தர்மருக்கும் தெரியும், பீமனுக்கும் தெரியும். சரி, என்ன சொல்றாங்கன்னா, அபிமன்யு நீ முன்னாடி போய் அந்த சக்கர வியூகத்தை உடைச்சிட்டு போ, பின்னாடி நான் உங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கிறோம். இல்ல பெரியப்பா, எனக்கு சக்கர வியூகத்துல வந்து உள்ள போத்தா தெரியும், வெளியே வர தெரியாது. சரி பரவாயில்ல, தப்பு இல்லை, நீ உள்ள போ, உன் பின்னாடி துணைக்கு நாங்க எல்லாம் வரோம்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்றாங்க. அப்போ என்னன்னா இவர் நம்ம அபிமன்யு வந்து தானே முன் வந்து இந்த சக்கர வியூகத்தை எப்படி உடைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி உள்ள போறார். அப்போ உள்ள போகும்போது சக்கர வியூகத்தோட சூட்சம் என்னன்னா, இதுல 7 லேயர் இருந்தாலும் நீங்க முதல்ல உள்ள போகும்போது டைரக்டா 5வது லேயர்ல உள்ள போயிருவீங்க. அப்ப அதோட நுழைவாயில் அமைப்பு அப்படிதான் இருக்கும். இந்த 7 லேயர் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுட்டு இருந்தாலும் உள்ள போனா நீங்க மாட்டிக்குவீங்க.
அப்போ இது சுத்திக்கிட்டே போறதுனால நீங்க எந்த லேயர்ல இருக்கீங்கிறது உங்களுக்கே தெரியாது. ஃபர்ஸ்ட் என்டர் ஆகும்போதே 5வது லேயர்ல என்டர் ஆவீங்க. அதுக்கப்புறம் 6வது லேயர் போகும். அதுக்கப்புறம் 7வது லேயர் போகும். 7வது லேயர்ல இருந்து டைரக்டா அது திரும்பி 4வது லேயருக்கு உங்களை கொண்டு போயிடும். 4, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 2, கடைசியில சென்டர் பாயிண்ட் அந்த 1வது பாயிண்ட்டுக்கு உள்ள போவீங்க. அந்த 1வது பாயிண்ட்ல தான் எல்லா முக்கியமான போர் வீரர்கள் எல்லாமே இங்க இருப்பாங்க. அப்போ இந்த என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7வது லேயர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்மியை வந்து இருப்பாங்க உள்ள என்டர் ஆகும்போது. 6வதும் ஹார்ஸ் குதிரைப்படை இருக்கும். 5வது வந்து நார்மல் ஃபைட்டர்ஸ் இருப்பாங்க. அப்ப நம்ம நார்மல் ஃபைட்டர்ஸ்குள்ள என்டர் ஆகும்போது நார்மல் ஃபைட்டர்ஸ் இருக்க ஏரியாக்குள்ள தான் என்டர் ஆகும். அப்படி என்டர் ஆகும்போது என்னன்னா அங்க ஈஸியா நம்ம ஜெயிக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா உள்ள போக ஸ்ட்ராங்கான வீரர்கள்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் வரைக்கும் உள்ள போயிடுவோம். அப்போ யாருமே வந்து இந்த 7, 6ல வந்து என்டர் ஆகுறது வந்து முடியாது. என்ன காரணம், அங்க ஸ்ட்ராங்கான வீரர்கள் இருப்பாங்க. அப்போ இந்த ரோலிங் ஆயிட்டே போற காரணத்தினால இது ஒரு ட்ராப் மாதிரி சிக்கிக்கும். நம்ம வந்து ஒரு வலை மாதிரி தங்கி நம்ம சிக்கிடுவோம். எல்லா லேயர்லயும் இருக்கக்கூடிய போர் வீரர்கள் வந்து உங்களோட போரிடுவாங்க. அதை மீறி நீங்க செல்லணும் அப்படின்னா கொஞ்சம் டஃப் தான். இந்த நல்ல விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப அபிமன்யு என்ன பண்றாரு, எல்லாத்தையும் உடைச்சு 7வது லேயருக்குள்ள போயிடுறாரு. பட் பின்னாடி வந்த பீமனையும் துரியோதனையும் அங்க வந்து இந்த ஜெயத்ரதன் வந்து தடுத்து நிறுத்திடுறாரு, உள்ள வர விடாம. ஜெயத்ரதன் வந்து அவருக்கு சாவு கிடையாதுன்னு சொல்லி அவங்க அப்பா வர வாங்கியிருப்பாரு. சோ அந்த வரத்தினால வந்து அவங்க அப்பா என்ன வர வாங்கியிருப்பாருன்னா, என்னுடைய மகனுடைய தலையை யார் வந்து கீழே விழுக்காட்டுறாங்களோ அவங்க தலையும் வெடிச்சு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரம் வாங்கியிருப்பாரு. அதனால அவர் பக்கத்துல போறக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. அதனால ஜெயத்ரதன் வந்து அந்த என்ட்ரன்ஸ்ல அபிமன்யு உள்ள வந்த உடனே அந்த என்ட்ரன்ஸ்குள்ள வந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்ல வந்து நின்றுவாரு. பின்னாடி வரக்கூடிய பீமனையும் அந்த தர்மர் அந்த குழுக்களை வந்து தடுத்து நிறுத்திடுவார். அதனால அபிமன்யு என்ன நம்ப பின்னாடி பெரியப்பாங்கள வராங்கன்னு நினைச்சு நம்பி உள்ள போனவருக்கு வந்து அந்த சிக்கலாயிரும். அப்ப உள்ள போய் பயங்கரம் ஒரு விதமா போரிடுறாரு, பயங்கரமா ஃபைட் பண்றாரு. அப்போ அபிமன்யுக்கு என்ன உள்ள போக மட்டும்தான் தெரியும், நம்ம முதலே சொல்லியிருந்தோம். வெளியே வரக்கூடிய வழி தெரியாது. இதுக்கு என்ன ரீசன்னா, சுபத்ரை அர்ஜுனோட ஒய்ஃப், அதாவது கிருஷ்ணரோட தங்கச்சி. அவங்க சுபத்ரை வந்து கர்ப்ப காலத்துல இருக்கும்போது கண்ணன் வந்து சக்கரவியூகத்தை எப்படி போகணும், சரி அர்ஜுனர் வந்து சுபத்திரைக்கு வந்து சொல்றாரு சக்கரவியூகத்துக்குள்ள எப்படி போகணும்னு சொல்லி. அந்த கர்ப்ப காலத்துல வயிற்றுல இருக்கும்போது நம்ம அபிமன்யு சுபத்திரையோட வயிற்றுல இருக்கும்போது கர்ப்ப காலத்துல இருக்கும்போது சொல்றாரு. சொல்லும் போது வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அபிமன்யு செவி மூலமா அந்த 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 சொல்லக்கூடிய சப்தத்தை கேட்கிறார். அப்போ உள்ள போகக்கூடிய சப்ஜெக்ட பூரா கேட்டே இருக்கும்போது அர்ஜுனர் வெளியே வரக்கூடிய சப்ஜெக்ட் சொல்லும் போது இந்த இவங்க தூங்கிடுறாங்க. யாரு, நம்முடைய சுபத்திரை தூங்கிடுறாங்க. அதனால அர்ஜுனர் பாதியோட நிறுத்திட்டு அவரும் கிளம்பிடுறாரு. சோ இதனால அபிமன்யுக்கு உள்ள போகக்கூடிய வழிகள் மட்டும் தெரிஞ்ச வரைக்கும் தான் அவர் கேட்டிருக்காரு. சோ அது உள்ள போக மட்டும் தான் தெரியும், வெளியே வர தெரியாது சக்கரவியூகத்துல இருந்து. இதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா, சக்கரவியூகத்துக்கு தலைமை தாங்குவதற்கு மட்டுமே தான் இந்த ஐடியா தெரியும். அப்போ இது அந்த சுத்தி இருக்கக்கூடிய வீரர்களுக்கு கட்டளை கொடுப்பாங்க, அதனால சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான் மேட்ரு. சோ இப்படி நம்மளை சுற்றி வந்து இந்த மாதிரி சக்கர வியூகத்துக்குள்ள போய் சிக்கி அபிமன்யு எப்படி இறந்தார், எல்லாருமே நமக்கு இந்த கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பயங்கர கோரமாக எல்லாம் கொன்றாங்க. கர்ணன், துரியோதனன் எல்லாம் வந்து சேர்ந்து அவங்கள வந்து சகுனி வந்து பெரிய லெவல்ல அவரை அடிச்சு தலையெல்லாம் பிளந்து அபிமன்யுவை சாகடிச்சாங்க. அதுக்கு பின்னாடி அர்ஜுனன் பழி வாங்கினார். அதெல்லாம் ஸ்டோரி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் இந்த சக்கர வியூகம் இன்னைக்கு நம்ம தலைப்பு வச்சோம்னா, நம்முடைய மக்களுக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாம நம்மளையும் சுத்தி ஒரு சக்கர வியூகம் தற்போது கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த சக்கர வியூகம் வந்து நம்மளை சுத்தி ஒரு சக்கர வியூகமா, என்ன சுகுமார் நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஆமா. இந்த சக்கர வியூகம் எப்படி போய் அபிமன்யு சிக்கிட்டாரோ அந்த மாதிரி நாமளும் நமக்கு தெரியாமையே நிறைய சக்கர வியூகங்களுக்குள்ள இப்ப சிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த தலைப்பு சார்ந்து நம்ம வந்து இன்னைக்கு டாபிக் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே ஒரு சினிமா தியேட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு எஃபெக்டை வந்து ஒரு ஃபீல் பண்ணிக்கோங்க. அப்போ சினிமா தியேட்டர்ல நம்ம ஓபன் பண்ணும்போது ஒரு மெசேஜ் வரும், இன்ஜூரியஸ் டு ஹெல்த்லாம் பார்த்துருப்பீங்களா. அது மாதிரி நான் இப்ப சொல்றேன், டேக்கிங் ராங் மெடிசன் இஸ் டேஞ்சரஸ் டு ஹெல்த். தவறான மருந்தை உபயோகிப்பது உடல்நலத்திற்கு கேடு. அதே போல ஸ்ட்ரெஸ் காசஸ் கேன்சர், ஸ்ட்ரெஸ் கில்ஸ். மன அழுத்தத்துடன் இருப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லோ லெவல் இன்சுலின் செக்ரியேஷன் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். குறைவாக இன்சுலின் சுரப்பது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். கன்சம்ஷன் ஆஃப் டூ மச் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட் இஸ் ஹார்ம் டு ஹெல்த். அதிகமான
மாவுச்சத்து மற்றும் கொழுப்புச்சத்து உள்ள உணவுகளை உட்கொள்ளுதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் கூல் ட்ரிங்க்ஸ் அண்ட் டிரைவ் யுவர் லைஃப். பாதுகாப்பாக இருப்பீர், ஆரோக்கியமற்ற குளிர்பானங்களை குடித்துவிட்டு வாழ்க்கையை ஓட்டாதே. சோ நீங்க ஆரோக்கியமான மனிதரா அப்படின்னு கேட்டா, நம்ம எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம எல்லாத்தையும் கேட்டா கொஞ்சம் யோசிப்பீங்க. அப்படின்னா உங்களோட விலை, ஒரு மனிதருடைய விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய், 5 கோடி ரூபாய் ஒரு மனிதருடைய விலை. சர்வதேச கள்ளச்சந்தையில ஒரு நுரையீரல் லங்ஸோடைய விலை வந்து 1,80,00,000 ரூபாய். சிறுநீரகத்தோட விலை வந்து 10 லட்சம் ரூபாய் முதல் 1,50 கோடி ரூபாய் வரைக்கும் விற்கப்படுகிறது. கல்லீரலோட விலை வந்து 90 லட்சம் ரூபாய். இதயத்தோட விலை 80 லட்சம் ரூபாய். ஒரு ஜோடி கண்களோட விலை வந்து 15 லட்சம் ரூபாய். எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜை, அது 1 கிராம் வந்து 15 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கருமுட்டை 8 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. எலும்பு கூடு, மனுஷனுடைய எலும்பு கூடு வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சிறு எலும்புகள் மற்றும் தசை நார்கள் வந்து 4 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 லிட்டர் ரத்தம் 44,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தோல் 1 சதுர சென்டிமீட்டர் 90 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அப்போ நீங்க எத்தனையோ இண்டஸ்ட்ரி பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாத இண்டஸ்ட்ரியோட பேர் வந்து சிக்னஸ் இண்டஸ்ட்ரி. பணவசதி இருக்கோ இல்லையோ கேட்கிற பணத்தை பேரம் பேசாம கொடுத்துட்டு வரக்கூடிய ஒரே இடம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஹாஸ்பிட்டல். அப்போ யார் முடிவு செய்வது நீங்கள் வாழ வேண்டுமா இல்லை சாக வேண்டுமா அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்டா என்ன சொல்லுவீங்கன்னா, சார் விதி சார் அப்படிமோ. இல்ல இல்ல, மருந்துகள் தயாரிக்கக்கூடிய பெரிய பெரிய மருந்து நிறுவனங்கள் அவங்கள ஒரு டேஞ்சரான பவர்ஃபுல்லான ஆளுமையா இப்ப மாற்றி வச்சிருக்கு. யார் வாழ வேண்டும் என்கிறது வந்து இந்த பெரிய பெரிய பார்மா கம்பெனிகள் தான் வந்து முடிவெடுக்குதுங்க. இப்ப நம்ம சமூகத்துல வந்து நம்ம எப்படி ஒரு மனுஷன் வாழணுமா வேண்டாமாங்கிறத பார்மா கம்பெனிஸ் தான் முடிவெடுக்குது. பணத்தை வந்து சுழல விடுறாங்க. இந்த சக்கரை வியூகம் மாதிரி பணத்தை வைத்து அரசாங்கத்தை மிரட்டுகிறார்கள். சூப்பர் மார்க்கெட்டை வந்து ஷேர் மார்க்கெட்டை வந்து பெரிய லெவல்ல கதிகலங்க வைக்கிறாங்க. தன்னிச்சையான சட்டத்திட்டங்களை வந்து அவங்க வகுத்துக்கிறாங்க. விலையை நிர்ணயம் செய்வது முதற்கொண்டு ரகசிய திட்டங்களை தீட்டுவதிலிருந்து இதோடு மட்டும் நிக்காம அவங்களுடைய மருந்துகளை நாம எடுப்பதற்கு நமக்கு எந்தவித அதிகாரமுமே இல்லாம செஞ்சு விடுறாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பார்மா கம்பெனிகள். அதனால தான் நான் முதல்லயே சொன்னது, இந்த காலகட்டத்துல நீங்க வாழ வேண்டுமா என்பதை முடிவு செய்து இந்த பெரிய பிக் பார்மா கம்பெனிகள்ஸ் தான். இதை வந்து நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், அந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்றேன். இதோட பேர் வந்து மெடிக்கல் மாஃபியா. சோ இந்த பெரிய ஒரு சக்கர வியூகத்துக்குள்ள நம்ம எல்லாருமே இப்ப சிக்கிட்டு இருக்கோம். அந்த மெடிக்கல் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய சக்கர வியூகம். அப்போ இவங்களுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கு, இவங்களுக்கு எப்படி வந்தது, இவங்க எவ்வளவு அபாயகரமானவர்கள் அப்படிங்கிறது வந்து ஏன் அரசாங்கத்தினால கூட இவங்களை கட்டுப்படுத்த முடியல? ஒரு ரிசர்ச் படி ஹாஸ்பிட்டல்ல நாம செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 38 ரூபாய மருந்து வாங்க மட்டுமே நம்ம செலவு செய்யறோம். 1960ல வந்து நம்ம நாட்டுக்கு தேவையான மருந்துகள்ல வெறும் 5% மட்டும்தான் நாம தயாரிச்சுட்டு இருந்தோம். நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது நான் ஒரு மாட்டுல வந்து 1960லயே வெறும் 5% மட்டும்தான் நாம தயாரிச்சுட்டு வந்தோம். மீதியுள்ள மருந்துகளை வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செஞ்சுட்டு இருந்தோம். சிலருக்கு மட்டுமே தெரிஞ்ச நியூஸ் என்னன்னா, இப்போ நமக்கு தேவையான சில மருந்துகளை நாமளே தயாரிச்சுட்டு வரோம். உலக அளவுல விற்பனை ஆகக்கூடிய வேக்சின் 2 வேக்சின்ல 1 இந்தியாவில தயாரிக்கப்பட்டதா இருக்கும். அப்ப இப்படி உலக அளவுல தயாரிக்கக்கூடிய வேக்சின்ல 65% நம்ம நாட்டுல தயாரிச்சு வரோம். 80% எய்ட்ஸ் மெடிசன் நம்ம தான் மேனுஃபேக்சரிங் பண்றோம். சோ அதனாலதான் பீப்புள வந்து இந்த பீப்புள் எல்லாம் என்ன நம்ம இந்தியாவை எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா பார்மசி ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்லி நமக்கு பேசப்படுறோம். அப்போ உலக அளவுல நடக்கக்கூடிய வியாபாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம நாட்டுல நடக்கக்கூடிய மெடிக்கல் பிசினஸ் அப்படிங்கறது வந்து நமக்கு சிலது பார்க்கணும். அதுதான் பெரிய சக்கர வியூகமா இப்ப நம்ம நாட்டுல இருக்கு. என்னன்னா, நார்மலா ஒரு மெடிக்கல் ஸ்டோர்ல போய் மெடிசன் வாங்கினா 1,400 ரூபாய் பில் வந்தா, அதே மெடிசனை பக்கத்துல இருக்கக்கூடிய ஜெனரிக் மெடிசன் ஸ்டோர்ல போய் வாங்கினீங்கன்னா வெறும் 490 ரூபாய் மட்டும்தான் அங்க இருக்கும். இது கிட்டத்தட்ட பாதிக்கும் குறைவான விலையில இருக்கும். இப்படி 2 விதமான மருந்துகள் இருக்கக்கூடிய கெமிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிறது ஒண்ணுதான். ஆனா விலையில மட்டும் ஏன் இவ்வளவு வித்தியாசம்? ஜெனரிக் மருந்துனா என்ன, பிராண்டட் மருந்துனா என்ன, இந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? இது புரியாம மக்கள் எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறார்கள். அது போல இந்த பார்மா கம்பெனிக்கு ஒரு மருந்தை தயாரிக்க எவ்வளவு செலவாகிறது, அந்த மருந்து என்ன விலைக்கு அவங்க விற்கிறாங்க, தற்போது இந்தியா நடக்கக்கூடிய இந்த பிராண்டட் மெடிக்கல்
இந்த சக்கர வியூகம் அப்படிங்கிறது என்ன, இதெல்லாம் இன்னைக்கு நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். ஆஹ் நேரம் குறைவா இருந்தாலும் குறிப்பிட்ட முக்கியமான சில தகவல்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இங்க மக்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கக்கூடியது வந்து எப்படி மிகப்பெரிய பிசினஸா மாறினதுமே அதுல சேல்ஸும் நிறைய நடக்கிறங்காட்டி எனக்கு இதோட பத்தின அவேர்னஸ் வந்து நிறைய நான் இதை பத்தி தர வேண்டிய எண்ணம் வந்து எனக்கு இருந்தது. அப்ப சார் இவங்க இங்க ஒரு நிகழ்ச்சி பார்ப்போம். மெடிக்கல் மாஃபியா அப்படிங்கிறது உருவான இடம் வந்து அமெரிக்கால 3 பிரில்லியன்ட் மனிதர்கள் இருக்காங்க. ஒருத்தர் பேர் வந்து நெல்சன் ஆல்ரிச் ராக்ஃபெல்லர் சீனியர். நெல்சன் ஆல்ரிச் ராக்ஃபெல்லர் சீனியர் 1, ஜேபி மார்கன் 2, ஆண்ட்ரோ கார்னிகி, இவங்க 3 பேர். இவங்க எல்லாமே ரிச் பீப்புளா இருக்காங்க. அப்போ அவங்க ஒரு மனுஷன் ஒரு ரிச்சா இருக்கும்போது இருந்தாலும் அதுக்கு மேல ஒண்ணு அவருக்கு தேவைப்பட்டே இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, யூ நீட் மோர் பவர். ஒரு சக்தி தேவைப்படுது, பவர் தேவைப்படுது. அப்ப இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. இந்த மீட்டிங் என்ன போடுறாங்க அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளேயே பெரிய பணக்காரா சண்டை போட்டிருக்கோம். ஆனா நாம பவர்ஃபுல்லா இல்ல. பணக்காரங்களா இருக்கோம், ஆனா நம்ம பவர்ஃபுல்லா இல்ல. நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துவோம் அப்படி சொல்லி, எதுக்குன்னா இந்த உலகத்தை கண்ட்ரோல் செய்வதற்காக. அப்படி முடிவெடுக்கிறாங்க. அவங்களுக்கு அட்வைசர் ஒருத்தர் இருக்கார். முதல்ல அந்த அட்வைசர் கூப்பிட்டு எங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் சொல்லுங்க, நாங்க வந்து இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு ஃபண்ட் பண்ணுங்க அப்படின்னு அந்த அட்வைசர் சொல்றாரு. ஓகே, நம்ம அட்வைசர் நமக்கு சொல்லிட்டாரு, உடனே நம்ம எல்லாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க அதை செய்யறாங்க, பணத்தை அள்ளி வீசுறாங்க. அப்போ ஆனா அந்த போர்ல நிறைய பேர் இறக்குறாங்க. 15 மில்லியன் இங்கிலீஷ் பீப்புள் வந்து கொல்லப்படுறாங்க. அதன் மூலம் நிறைய குழந்தைகள் அனாதைகள் ஆகுறாங்க. கணவன் இல்லா மனைவிகளை பார்த்து, சே நம்ம செஞ்ச செயல் வந்து மிக தவறான செயலா போச்சு, தப்பான முடிவு எடுத்தோம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த 3 பேரும் இந்த போருக்கு வந்து ஃபண்ட் பண்றதை நிறுத்திடுறாங்க. மீண்டும் அதே அட்வைசர் கூப்பிட்டு, சார் எங்களுக்கு அந்த அந்த ஐடியா எங்களுக்கு செட் ஆகல, எங்களுக்கு வேற ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த மனிதர் சொல்றார். அந்த அட்வைஸ் கேட்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறாங்க. என்ன இப்படி ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காருன்ட்டு. நீங்க அந்த ஒரு வேர்ல்டு வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு நீங்க ஃபண்ட் பண்றதை கட் பண்ணிட்டு நீங்க பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம், யூ ஹேவ் டு கண்ட்ரோல் தி எஜுகேஷன் சொல்றாங்க. யூ வில் கண்ட்ரோல் தி எஜுகேஷன், யூ வில் கண்ட்ரோல் த வேர்ல்டு அப்படின்னு சொல்றாரு. நீங்க வந்து எஜுகேஷனை வந்து கல்வித்துறையை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா இந்த உலகத்தை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் சொல்றாரு. அப்படி அட்வைஸ் சொல்றாரு. அருமையான ஐடியாவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம முதல்ல கண்ட்ரோல் பண்ண வேண்டியது மெடிக்கல் எஜுகேஷன் சொல்லி அவங்க குதூகலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம்ல அமெரிக்கால 47 மருத்துவ கல்லூரிக்கு அவங்க ஃபண்டிங் பண்ணிடுறாங்க. ஏன் இந்த கல்லூரிக்கு மட்டும் ஃபண்ட் பண்றாங்க அப்படிங்கறத நான் அடுத்து சொல்றேன். 47 கல்லூரிக்கு இந்த 3 பேர் சேர்ந்து ஃபண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல அமெரிக்காவின் பிரசிடென்ட்டை வந்து இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்காவோட பிரசிடென்ட் வந்து எலெக்ட் பண்ணப்படுவது இந்த மாதிரியான ரிச் பீப்புள்னாலதான் அமெரிக்காவோட பிரசிடென்ட் வந்து எலெக்ட் பண்ணப்படுறாங்க. அப்ப முதல்ல எல்லாம் ஆயில் கம்பெனி தான் வந்து இந்த அமெரிக்காவை கண்ட்ரோல் பண்ணும். ஆனா இப்போ ட்ரக் கம்பெனிஸ் தான் வந்து இந்த மருந்துகள் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் தான் வந்து அதை கண்ட்ரோல் பண்றாங்க. ஆயில் கம்பெனிகளை விட மருந்து கம்பெனிகள் தான் 3 மடங்கு பவர்ஃபுல்லான பீப்புள். அப்ப அவங்க இந்த பிரசிடென்ட் வந்து மெடிக்கல் காலேஜ் எல்லாம் யார் வந்து அங்க ரிசர்ச் பண்ண தகுதியான கல்லூரிகள் இருக்கான்னு சொல்லி, சயின்டிஸ்ட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக ஒரு எக்ஸாமின் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கேட்கறாங்க அமெரிக்கன் பிரசிடென்ட். அப்ப அதை கண்டுபிடிக்க அவங்க சூஸ் பண்ணது வந்து ஆப்ரகாம் பிளெக்ஸ்னர்னு ஒருத்தர். அவர் யாருன்னா ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர், அந்த ஆண்ட்ரி கார்னிக் அவருடைய ஸ்கூல்ல ஒரு ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டரா இருந்தவர். அப்போ ஒரு ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டருக்கு மெடிக்கல் ரிசர்ச் சயின்டிஸ்ட் பத்தி என்ன தெரியும்? அவரை வச்சு ரிசர்ச் பண்ண சொல்றாங்க. அவரு மெடிசனை பத்தி அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. பிளெக்ஸ்னர் அமெரிக்கா முழுவதும் டிராவல் பண்றாரு, பெரிய ரவுண்ட் அடிக்கிறாரு. ஒரு வருஷத்துல 247 மெடிக்கல் காலேஜ்களை பார்த்துட்டு அதுல 47 காலேஜ் மட்டும் செலக்ட் பண்றாரு. ஏன் அந்த 47 காலேஜுக்கு அவங்க ஃபண்ட் பண்றாங்கன்னு கேட்டீங்களா, இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா 247 காலேஜை பார்த்துட்டு அந்த 200 காலேஜை ரிமூவ் பண்ணிட்டு வெறும் 46 காலேஜ் பத்தின ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாரு. அப்போ அந்த ரிப்போர்ட்ல என்னன்னா, இவங்க எல்லாருமே கெமிக்கல் ட்ரையல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க சயின்டிபிக்கலா இருக்காங்க. ஆனா மத்த கல்லூரிகள் எல்லாம் சயின்டிபிக்கலா இல்லைன்னு சொல்லி என்ன காரணம்னா, அந்த டைம்ல ஆயில் அப்படிங்கும்போது நாப்தான் சொல்லுவாங்க. நாப்தான் வந்து அந்த டாக்ஸிக் டைப் ஆஃப் கைண்ட் ஆஃப் ஒரு நியூ பெட்ரோல் கேசோலின் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை பத்தின ரிசர்ச் மட்டும் தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள மட்டும் மெடிக்கல் காலேஜ் வந்து இந்த ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்க பண்றது இல்ல, இவங்க ஒன்லி ஆயில் மட்டும் தான் பண்றாங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் ரிமூவ் பண்றாங்க 200 பேர். அப்ப இந்த ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாவே என்ன பண்றாங்கன்னா, பேப்பர்ல நியூஸ் பேப்பர், நியூயார்க்ல இருக்கக்கூடிய நியூயார்க் டைம்ஸ்ங்கிற ஒரு ரிப்போர்ட்ல அந்த இவங்க எடுத்த ரிப்போர்ட்டை, இந்த மாதிரி ரிப்போர்ட்டை வந்து பப்ளிஷ் பண்றாங்க பேப்பர்ல.
இதனால 47 காலேஜ் தவிர மத்த எல்லா காலேஜுமே அழிக்கப்படுது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு காலேஜ் வந்து எக்ஸ்ட்ரானரின்னு சொன்னா, ஒரு காலேஜ் வந்து பெருசா நம்ம பேசினா பக்கத்துல இருக்கக்கூடிய மத்த காலேஜ் எல்லாம் டவுன் ஆயிரும். பேப்பர்ல இந்த காலேஜ் பெஸ்ட்னு சொல்லி ரிப்போர்ட் நம்ம கண்டினியூஸா போட்டு இருந்தா நம்ம மனசுக்குள்ளேயே இந்த கல்லூரி தான் ஒரு நல்ல கல்லூரி அப்படிங்கிற தாட் நமக்கு வந்துடும். அப்ப எல்லா பக்கத்துல இருக்க எல்லா கல்லூரியும் அடி வாங்கும். அது போலதான் இந்த 247 காலேஜும் 47 காலேஜா மாறிடுது. காலப்போக்குல அப்படியே குரோவாய் ஒரு 99 காலேஜா இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல மாறி இருக்கு. இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, இந்த காலேஜ்ல கெமிக்கல் ட்ரக்கை வந்து ட்ரீட்டிங் பண்ணக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜா வந்து இவங்க மாத்திருக்காங்க. இதன் மூலம் இவங்க தான் இந்த கல்லூரி இந்த 99 கல்லூரிகள் தான் மருந்து தயாரிக்கிறதுக்கான மூல காரணங்களான இந்த கெமிக்கல்ஸை பத்தி ரிசர்ச் பண்ணக்கூடிய பீப்புள். அப்போ ரொம்ப இந்த ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த மாதிரியான மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா கூட அதே சமயத்துல இந்தியால 2012 ரீசன்ட் டைம்ஸ் 2012ல மேக்ஸி ஜங்ஷன், மத்திய பிரதேசல மேக்ஸி ஜங்ஷன் ஒரு இடம் இருக்கு. ஜனவரி 7ஆம் தேதி இந்த உஜ்ஜயினிங்கிற இடத்துக்கும் போபால் இங்க வந்து இண்டூரோட ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அங்க ரயில்வே ஸ்டேஷன் இந்த ட்ராக்ல வந்து 19 வயது பொண்ணு வந்து ஒரு இறந்து கிடக்குறாங்க, 19 இயர்ஸ் கேர்ள். அப்போ இதை பத்தி ரிசர்ச் பண்ண அது புரோகித்னு சொல்லக்கூடிய ஒரு ரிப்போர்ட் வந்து ஓன் ஹேண்ட் ரைட்டிங்ல அவர் ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. நிறைய நெயில் வூண்டிங், கையில நகங்கள் மூலமா கீறப்பட்ட பாடியில வந்து நகங்கள் மூலமா கீறப்பட்ட காயங்கள் நிறைய இருக்கு. யார் இந்த கேள்னு யாருக்குமே தெரியல. அப்போ ஒரு 3 வாரம் கழிச்சு அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய பேர் வந்து நமருதா தோமர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட பேர். எம்ஜிஎம் மெடிக்கல் காலேஜ் இண்டோர்ல படிச்ச அந்த பொண்ணு. அவங்களுடைய அப்பா பேர் வந்து மெகதீப் சிங் தோமர் அப்படின்னு ஒரு பேர். அப்போ இதை பத்தி பெருசா யாருமே ஒண்ணுமே கண்டுக்கல, அப்படியே தற்கொலை மாதிரி கொண்டு போயிட்டாங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஜேர்னலிஸ்ட் அக்ஷய் சிங் அப்படிங்கிறவர் வந்து இந்த தோமருடைய வீட்டுக்கு போறார். யாருன்னா அந்த அப்பா, அவங்க அப்பா போய் பார்த்துட்டு இதை பத்தி அந்த பொண்ணுடைய இறப்பை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றாரு. ஒரு டீ சாப்பிட்றாரு, அவங்க வீட்டுல வந்து ஒரு டீ கொடுக்குறாங்க. டீ குளிச்ச கொஞ்ச நேரத்துல அந்த ரிப்போர்ட்டர் வந்து இறந்துடுறார். சோ அப்போ இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்கேமா இருக்கு, ஜாப் ஸ்கேம், காலேஜ்ல நடக்கக்கூடிய ஸ்கேமா இருக்கு. அட்மிஷன் டெஸ்ட் வந்து இந்த மத்திய பிரதேசல ப்ரொஃபஷனல் எக்ஸாமினேஷன் போர்டு மூலமா கண்டக்ட் பண்ண இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஒரு ஸ்கேம் நடந்திருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து பெரிய நேஷனல் லெவல் நியூஸ் ஆகுது. அடுத்த நாள் டெல்லியில துவாரகா ஹோட்டல்ல சுபாஷ் சந்திர போஸ்னு ஒரு மெடிக்கல் காலேஜ், அந்த மெடிக்கல் காலேஜ் சேர்ந்த டீன் அர்ஜுன் சர்மா, 64 வயசு, அவரும் கொல்லப்படுறார். அவரும் இறக்குறாரு. ஒரு பொண்ணு இறந்திருக்கு. அதுக்கப்புறம் அதை இன்வெஸ்டிகேட் பண்ண போன ரிப்போர்ட்டர் இறந்துறாரு. ஒரு மெடிக்கல் காலேஜோட டீன் இறக்குறாரு. இப்படியே கண்டினியூஸா நிறைய பேர், சக்கேலின்னு ஒருத்தர், அவர் ஒரு இன்னொரு காலேஜோட டீன், அவரும் இறக்குறாரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல. ஸோ கண்டினியூஸா இந்த மாதிரி. அப்புறம் சக்கேலிங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து சக்கேலிங்கிறவர் வந்து ஒரு இந்த ஃபாரன்சிக்ஸ் ஒரு எக்ஸ்பர்ட், அவரும் இறக்குறாரு. ஸோ இது எல்லாத்தையுமே ஆனந்த் சிங் ராய் அப்படிங்கிறவர் கண்டுபிடிக்கிறாரு. இந்த கேஸை வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனா வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணி இந்த கேஸ் நடக்க ஆரம்பிக்குது. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும், ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்தாலும், ஃபைனலா கண்டுபிடிச்சது என்னன்னா, இந்த ஜூலை 5ஆம் தேதி 2015 வந்து இந்த நமருதா தோமருடைய அந்த கேஸ் நடக்குது. யூபியில 17 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாப்பரா வராங்க அந்த எக்ஸாம்ல. இது பேர் வந்து அந்த டைம்ல விவசாய் பரீட்சா மண்டல் சொல்லி ஒரு எக்ஸாம் நடக்குதுங்க இடத்துல, மத்திய பிரதேசல. மெடிக்கல் எக்ஸாமுக்கு இந்த இன்ஜினியரிங், அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, இந்த மாதிரி வந்து 24 கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்றது இந்த விவசாய் பரீட்சா மண்டல். இவங்க ஒரு செல்ஃப் கவர்னிங் ஒரு இன்ஸ்டிடியூஷன். 1626 மெடிக்கல் சீட்டுக்கு 4 லட்சம் பேர் இந்த எக்ஸாம் எழுதுறாங்க. ட்ரக் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து 18 போஸ்ட்டுக்கு 2000 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. இது ஒரு தங்க சுரங்கம் மாதிரி. அப்போ டாக்டர் ஜெகதீஷ் சிங் சாகர் அப்படிங்கிறது 1982ல இவர் தான் மாஸ்டர் பிரெயினா செயல்படுறாரு. 1990ல இருந்து இந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கேண்டிடேட்டோட போட்டோ இருக்கு இல்லையா, யார் எக்ஸாம் எழுத போகணுமோ அந்த போட்டோஸ் எல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஒட்டவே மாட்டாங்க. அதுக்கு பதிலா வேற ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வேற ஒருத்தர் ஒட்டுவாரு. அந்த எக்ஸாம் எழுத வேண்டியவங்களுக்கு பதிலா வேற ஒருத்தர் மெடிக்கல் எக்ஸாம் எழுதுவாரு, பாஸ் பண்ணுவார். பாஸ் பண்ணி முடிக்கும் போது அந்த அப்ளிகேஷன் இருக்க போட்டோவை ரிமூவ் பண்ணிட்டு எந்த உண்மையான கேண்டிடேட்டோ அவங்க போட்டோ ஒட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கேம் நடந்திருக்கு. இதுல வந்து 5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, இதனால என்னன்னா நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏமாற்றப்படுறாங்க. 5 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல எக்ஸாம் எழுதியிருக்காங்க. மெடிக்கல் ஆபீசர் போஸ்டும் இதே மாதிரிதான்.
அப்ளிகேஷன் எல்லாம் கடைசியா எல்லாம் எக்ஸாம்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் புதுசா ஃப்ரெஷ்ஷா அப்ளிகேஷனே உள்ள கொண்டு வைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் அப்படி நடந்துட்டு இருந்தாலும் இந்த நம்ரதா ஏன் சாகடிச்சு கொல்லப்பட்டாங்க அப்படின்னா, நம்ரதாவுக்காக வேற ஒரு பொண்ணு எக்ஸாம் எழுதி இந்த பொண்ணை பாஸ் பண்ண வச்சுட்டாங்க. அதுக்காக தர வேண்டிய பணத்தை நம்ரதா தோமர் தரல, அதனால அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாங்க. சோ இந்த மாதிரி இதுல வந்து 2400 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. 7,05,000 பேர் மேல கேஸ் போடப்பட்டுச்சு. இதுல வந்து கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாமே உள்ள வந்துச்சு, மெடிக்கல் கோச்சிங் சென்டர் எல்லாமே உள்ள வந்துச்சு. அப்போ எஜுகேஷன் மினிஸ்டர் இதுல இன்வால்வ் ஆயிருந்தார், லக்ஷ்மிகாந்த் சர்மா அப்படிங்கிற இன்வால்வ் ஆயிருந்தாரு. கவர்னர் ராம் நரேஷ் யாதவ் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆயிருந்தாரு. இந்த மாதிரி நிறைய பேர் இன்வால்வ் இருந்தாங்க. 48 அபிஷியலா 48 பேர் வந்து கவர்மெண்ட்ல இருந்து பிடிச்சாங்க. அன்அபிஷியலா 158 பேர் கைதுப்படப்பட்டாங்க. நிறைய பேர் நடந்தது. இதை கண்டுபிடிக்க உதவ போன அந்த ஆனந்த் ராய் அவங்களும் பயங்கரமா அஃபெக்ட் ஆனாரு. அவர் பெரிய அவார்ட்லாம் கடைசியில கொடுத்தாங்க. சோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன டாக்டர்ஸா மாறும்போது இதுல இந்த மாதிரி ஸ்கேம் நடக்கிறதுனால 8,000 கோடியிலிருந்து 10,000 கோடி ரூபாய் வரைக்கும் பணம் வந்து கை மாறப்படுது. ஸோ இது மாதிரி கண்டுபிடிங்க. இப்ப ரீசன் இப்போ லாஸ்ட் ஒரு 10 டேஸா நீங்க எந்த நியூஸ் சேனலை திறந்தாலும் ஓபன் பண்ணாலும் ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரே சப்ஜெக்ட் 2024 நீட் எக்ஸாம் நடக்கக்கூடிய ஸ்கேம். என்னன்னா இங்க இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து பண்ணும்போது பார்த்தா டாப் ரேங்க்ஸ் வராங்க இல்லையா, நார்மல் சொல்றேன், உங்களுக்கு ஒரு சொல்லும் போது தெரியும். ஒவ்வொரு 30 லட்சம்ல இருந்து 60 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாம்ல மட்டும் ஒரு ஸ்டூடெண்ட். எதுக்குன்னா புரோக்கர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இதுல 720 மார்க்குக்கு நடக்க வேண்டிய எக்ஸாமுக்கு 720க்கு 720 மார்க் வாங்கியிருக்காங்க 67 பேர். 67 பேரு 720 மார்க் நீட் எக்ஸாம்ல 720க்கு அவுட் ஆஃப் 720 மார்க்ஸே வாங்கியிருக்காங்க. இத பாத்தீங்கன்னா 2016ல டாப் ரேங்க் வந்து 685, 2017ல 697. யாருமே 720 எடுக்கல. 2018ல 691 ஹையஸ்ட் மார்க், யாருமே 720 எடுக்கல. 2019ல 701 மார்க், யாருமே 720க்கு 720 எடுக்கவே இல்லை. 2020ல 2 பேர் 720 எடுத்திருக்காங்க. 2021ல 3 பேர் எடுத்திருக்காங்க. 2022ல யாருமே எடுக்கல, ஹையஸ்ட் மார்க் 715. 2023ல 2 பேர் எடுத்திருக்காங்க, 720 மார்க்கு 720 எடுத்திருக்காங்க. ஆனா இப்போ நடந்த 2024ல நீங்க நம்பவே மாட்டீங்க, 67 பேரு 720க்கு 720 மார்க் எடுத்திருக்காங்க. அப்போ 6 ஸ்டூடெண்ட் ஒரே சென்டர்ல இருந்து ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்திருக்காங்க. அப்போ நம்ம ஜெனரல் எலெக்ஷன் நடக்குது இல்லையா இந்தியால, அதுல 96.88 கோடி பேர் வந்து மக்கள் வந்து ஓட்டளிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய எலெக்ஷன் ஹேண்டில் பண்ணக்கூடிய அரசாங்கம் இப்போ இந்த நீட் எக்ஸாம்ல 720க்கு 720 67 பேர் எடுத்திருக்கும் போது இத மேக்சிமம் 715ல இருந்து 710 மார்க் எடுத்தாலே வந்து என்ன நடக்கும்னா காலேஜ் சூஸ் பண்றதுக்கு ஃபைட் நடக்கும், பெஸ்ட் மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்கும். அப்போ 720 எடுக்கக்கூடிய பீப்புள் எல்லாம் வந்து ஈஸியா வாங்கிட்டு போவாங்க. இவங்களுக்கு என்னன்னா அட்வான்ஸா நாளைக்கு எக்ஸாம்னா நாளைக்கு காலையில எக்ஸாம்னா இன்னைக்கு காலையில அவங்க எல்லாத்துக்குமே கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிருச்சு. அதை பார்த்து வந்து அவ்வளவு ஈஸியா வந்து அவங்க அந்த கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸை வந்து ஈஸியா எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது அட்வான்ஸா கிடைக்கும் போது என்ன நடக்குது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களால நமக்கு ஈஸியா கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருவாங்க. ஸோ இங்க முக்கியமான நடந்த சப்ஜெக்ட் என்னன்னா அதாவது 2024ல மட்டும் 2021ல மட்டும் மொத்தமா ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்தவங்க 18,895. ஆனா 2024ல 80,428 பேர் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்திருக்காங்க. சோ இது எவ்வளவு பெரிய ஸ்கேமா நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு சொன்னாவே புரிஞ்சிருக்கும். சோ இங்க நீட் வந்து பெருசா சில ஃபியூ கவர்மெண்ட் காலேஜஸ் தான் இருக்கு. நிறைய பேர் வந்து மெடிக்கல் காலேஜுக்கு கொஸ்டின் பேப்பர் வாங்குறதுக்கே 30 லட்சம் இருந்து 60 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி மெடிக்கல் படிச்சுட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்னால நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த மெடிக்கல் மருந்துகள்லாம் எழுதி கொடுக்கும்போது நம்ம உடம்புல எவ்வளவு பாதிக்கப்படும் நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ இதை கண்டக்ட் பண்ண அந்த இன்ஸ்டிடியூஷன் பேர் வந்து NTA, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சொல்லிட்டு. இவங்க வந்து இது மூலமா 1.1 crore கடந்த 4 வருஷமா 1.1 crore 1,10,00,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க இந்த பேப்பர் லீக்னால மட்டும், கொஸ்டின் பேப்பர் லீக்னால மட்டும். ஸோ இது வந்து இந்த கோச்சிங் காலேஜ்னு வச்சு பண்ணக்கூடிய கோச்சிங் சென்டர்னு வச்சு பண்ணக்கூடிய அவங்களுடைய ஸ்கேம் தான் அது பெருசா நடந்திருக்கு. ஸோ இந்த மெடிக்கல் காலேஜ்ல வந்து யோசிச்சு பாருங்க, மெடிக்கல்ங்கிறது எவ்வளவு பெரிய ஸ்கேமா இப்ப மாறிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது படிப்பில இருந்தே மாறிட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்கு எல்லாம் காரணம் வந்து இந்த ஒரு சக்கர வியூகம் தான். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சான்ஃபேர் அப்படின்னு ஒரு நிறுவனம். இது வந்து மலேரியாவுக்கும் HIV-க்கும் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய டேராஃப்ரீம் சொல்லுகிற ஒரு மருந்து. அமெரிக்காவில கடந்த 2017ஆம் ஆண்டுல இருந்து இந்திய மதிப்புல
1078 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில திடீர்னு அதோட விலை வந்து 62,079 ரூபாய்க்கு வந்து இந்த இந்தியன் ருப்பியில வந்து அந்த விலையை வந்து உயர்த்திருக்கு. 1078 ரூபாய்க்கு இருந்த மருந்து, அது எதுக்கு, ஹெச்ஐவிக்கும் மலேரியாவுக்கும் தயாரிக்கப்பட்ட மருந்து 62,079 ரூபாய்க்கு வந்து உயர்த்திருக்காங்க. மக்கள் இதை பத்தி அதிர்ச்சி அடைஞ்சு நிறைய பேர் வந்து போராட்டங்களை தொடர்ந்து செயற்கை தட்டுப்பாட்டை அவங்க உருவாக்கி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அது தயாரிக்கக்கூடிய உரிமையை வாங்கி இதை வந்து 5000% விலையை ரைஸ் பண்ணி ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. இது மூலமா 13.5 US டாலர் இருந்தது, $750 வந்து மருத்துவர் வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. அப்போ இந்த பல மருத்துவர்கள், நோயாளிகள், லா மேக்கர்ஸ், பொதுமக்கள் எல்லாருமே இதை எதிர்க்கிறாங்க. அதிக விலையை வந்து நிர்ணயிச்ச அந்த உயர்த்திய வந்து அந்த குற்றச்சாட்டுல வந்து அதோடைய நிறுவனர் வந்து மார்டின் சிக்ரோலின்னு ஒருத்தர், அவருக்கு வந்து 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுது. அமெரிக்காவிலேயே அதிகமா வெறுக்கப்பட்ட மனிதரா அந்த மார்டின் சிக்ரோலிங்கிறவர் வந்து கருதப்படுறார். $40 மில்லியன் செட்டில்மெண்ட் பண்றார். ஸோ இந்த பெரிய பெரிய ஃபார்மா கம்பெனிகளோட பவர் இருக்கு, யார் வேணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், அதுக்கான பணத்தை நோயாளிகள் வந்து ஈஸியா பெற முடியும் நினைப்பில இந்த ஃபார்மா கம்பெனிகள் இதை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு அமெரிக்காவில் வந்து ஓபியாய்ஸ் எபிடமிக்னு சொல்லி ஒன்று வந்துச்சு. இந்த ஓபியாய்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வகை பெயின் கில்லர். இந்த ஓபியாய்டு அப்படிங்கிறது வந்து அதோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் ஹெராயின் மாதிரி இருக்கும், போதை மருந்து மாதிரி இருக்கும். அப்போ இது என்ன பண்ணுன்னா இந்த இந்த பெயின் இருக்கக்கூடிய ஃபீலிங்கை வந்து பிளாக் பண்ணிடும். இது தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ண அது வந்து அதோட அந்த இதுல ஈர்க்கப்பட்டு நாமளும் அடிக்டா மாறிடுவோம். அப்போ அமெரிக்கன் டாக்டர் வந்து இதை பயன்படுத்துறது வந்து அப்படி கண்காணிச்சுட்டு வந்தாங்க. ஆனா இந்த மருந்து கம்பெனிகள் 1990ல சிம்பிள் ஐடியாவா இதை புஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது வந்து ஒரு அடிட்டிவ் இல்லாத மருந்து தான் அப்படி சொல்லி முறையிடுறாங்க. பெரிய ஃபார்மா கம்பெனி அவங்களுடைய விற்பனை பிரதிகளை அமெரிக்காவுக்கு எல்லா மருத்துவர்கள்ட்டையும் அனுப்புறாங்க. அவங்களுடைய விற்பனை சேல்ஸ் பீப்புள் வந்து எல்லா கம்பெனிக்கும் அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும்போது மருந்து வந்து என்னன்னா மிஷன் ரொம்ப சிம்பிள். டாக்டரை கன்வின்ஸ் பண்ணணும், அவங்கள இந்த மருந்து எழுத வைக்கணும், ஹெவியான டோஸ்டேஜான அந்த ஓபியாய்ட்ஸ் மருந்துகளை வந்து கொடுக்க வைக்கணும். இதுக்கு மூல காரணம் வந்து பெர்டியூ ஃபார்மா அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இவங்க தான் வந்து ஓபியாய்ட் ட்ரக்ஸ், இந்த மருந்தோட பேர் வந்து ஆக்சிகன்டின் அப்படின்னு சொல்லி அந்த மருந்தோட பேர் ஆக்சிகன்டின். அப்ப இந்த பெர்டியூ நிறுவனம் சொன்னது என்னன்னா எந்த மருந்துமே வந்து அடிக்ஷனை வந்து விளைவிக்காது. ஆனா உண்மை இல்லை, இதுக்கான கிளினிக்கல் டெஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து இவங்க பண்ணவே இல்லை. சுகுமார், உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஒய்ஃப் வந்து டாக்டர் பிரியா, அவங்க வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன்ல நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு டேட்டாஸ் நம்ம கலெக்ட் பண்ணும்போது எடுத்துக்கூடிய இந்த டேட்டாஸ் தான். அப்போ மருத்துவர்களுக்கும் இதை பத்தி கவலைகள் இல்லை. 1997ல டாக்டர்கள் 6,70,000 பேருக்கு இந்த ஆக்சிகன்டன்ட் அப்படிங்கிற மருந்தை வந்து பிரெஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. 2002ல மட்டும் 62 லட்சம் பேருக்கு இதை பரிந்துரை செஞ்சிருக்காங்க. 10 மடங்கு அதிகமா இந்த பெர்டியூ நிறுவனம் பணத்தை அள்ளி கொண்டு போனது. இந்த ஆக்சிகன்டன் மருந்து மட்டும் ஒரு வருஷத்துல $30 மில்லியன், அதாவது இந்தியன் மணில 2,48,539 கோடிக்கு இவங்க வித்திருக்காங்க. இதுல முக்கியமா இதே மருந்தை விற்கக்கூடிய நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா ஜான்சன் ஜான்சன் சொல்லி கேள்விப்படுறோம் இல்லையா, அந்த நிறுவனம் வந்து இந்த மருந்துகளை விற்கிறாங்க. டீவா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நிறுவனம் வந்து இந்த ஓபியாய்ட் ட்ரக்ஸை வந்து சேல் பண்றாங்க இந்தியால. அப்போ 2012ல அமெரிக்கன் டாக்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா 255 மில்லியன் பிரிஸ்கிரிப்ஷன் வந்து எழுதி கொடுக்குறாங்க இந்த ஓபியாய்ட் பெயின் கில்லர்ஸ் மட்டும். ஸோ இதுக்கப்புறம் நடந்ததா பெரிய பிரச்சனை என்னன்னா நிறைய லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அடிக்ட் ஆகிறாங்க. 1999ல இருந்து 2016 வரைக்கும் 4,53,300 பேர் இந்த ஓபியாய்டு ஓவர் டோஸ்னால டெத் ஆயிருக்காங்க. 2019ல 71,000 பேர் வந்து ஓவர் டோஸ்ல இறந்துட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அப்போ இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் செட்டில்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா $4.5 பில்லியன் செட்டில் பண்ணிட்டு இந்த கம்பெனியை சேல் பண்ணிட்டு அவங்க ஈஸியா வந்து ஜெயிலுக்குலாம் போகவில்லை, வெளியே போயிட்டாங்க. அந்த கம்பெனி வெரி ஒரு கன்வீனியன்ட் எக்ஸிட்னு சொல்லுவாங்க. ஈஸியா வந்து அந்த நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாங்க. பெரிய யாரும் ஜெயிலில் அரெஸ்ட்லாம் பண்ணவே இல்லை, ஈஸியா போயிடுச்சு. ஆனா எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான மக்கள் வந்து இறந்திருக்காங்க. நம்ம காய்ச்சலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய குரோசின் இருக்கு இல்லையா, குரோசின் 650, டோலா 650, கால்பால், இதை பத்தி நல்லாவே உங்களுக்கு தெரியும். இதுல பார்மசூட்டிக்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு கெமிக்கல் நேம், அதாவது பேராசூட்டமால் நீங்க பார்த்திருப்பீங்க, பேராசூட்டமால்னு ஒரு மருந்து நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படிங்கிறது கெமிக்கல் நேம் இல்லைன்னா அது ஜென்ரிக் நேம்னு சொல்லுவாங்க. அதையே
அப்போ குரோசின் அப்படிங்கிறது பிராண்ட் நேம். இந்த மருந்தை தயாரிச்சு விற்கக்கூடிய கம்பெனியோட பேரு ஒரு நோய்க்கு அந்த அந்த இந்த பிராண்ட் நேம் வந்து குரோசின் அப்படிங்கிறது இந்த பிராண்ட் நேம், அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடிப்பது அவ்வளவு கஷ்டமானு கேட்டீங்கன்னா, பெரிய லேப்ல நூத்துக்கணக்கான சயின்டிஸ்ட்ல வச்சு கிளினிக்கல் ட்ரையல்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. கோடிக்கணக்கான பணத்தை முதலீடு செஞ்சு ஒரு மருந்து அவங்க கொண்டு வந்து அதை டெஸ்ட் பண்ணும்போது ஒரு சின்ன சைடு எஃபெக்ட் வந்துச்சுன்னா அந்த மருந்து குப்பைக்கு போயிடும். ஆனா அது உண்மை இல்லை. எல்லா மருந்துகளும் சைடு எஃபெக்டை உருவாக்கும். அதனாலதான் ஒரு கம்பெனி மட்டும் தனியா ட்ரையலுக்கு வரமாட்டாங்க. 50,000 இருந்து 10,000 கம்பெனிகள் வருவாங்க. அந்த கம்பெனிகள் அவங்களோட மெடிசன் எடுத்துட்டு வருவாங்க. அதுல ஒரு 5 கம்பெனி தான் கிளினிக்கல் ட்ரையல் அளவுக்கே போகும், செலக்ட் ஆகும். அப்படி செலக்ட் ஆகும் பல கோடி மதிப்பிலான பணங்கள் வந்து பரிமாற்றம் நடக்கும். இப்போ ஒரு 5 கம்பெனி தான் அப்ரூவ் ஆகும் அதுல. அப்போ இந்த புதிய மருந்தை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா 7,000 கோடி செலவாகுது. ஒரு புதிய மருந்தை மார்க்கெட்ல கொண்டு வரணும்னா 7,000 கோடி செலவாகுது. இப்படி ஆராய்ச்சிக்கு இன்வெஸ்ட் பண்ணி கோடிக்கணக்கான பணத்தை இந்த மருந்து கம்பெனிகள் திரும்ப சம்பாதிக்கணும் அப்படின்னா 20 வருஷம் பேட்டன் ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு தரப்படுது திரும்ப சம்பாதிக்கிறதுக்காக. அப்ப 20 வருஷம் வரைக்கும் இந்த மருந்தை பேட்டன் ரைட்ஸ் வாங்கின ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை தவிர வேற எந்த கம்பெனிகளும் இந்த மருந்தை தயாரிக்க முடியாது. இப்படி தயாரிச்ச மருந்தை தான் ஒரிஜினல் ட்ரக்ஸ், பிராண்டட் ட்ரக்ஸ், ஸ்டாண்டர்ட் ட்ரக்ஸ் சொல்றாங்க. அப்ப இந்த மருந்து அதிகமா விலைக்கும் விற்கிறாங்க. பேட்டன் ரைட்ஸ் முடிஞ்ச உடனே யாரு வேணா இந்த ஃபார்முலாவை காப்பி அடிச்சு அதை புதுசா தயாரிச்சு விற்கலாம். அப்போ பேட்டன் எக்ஸ்பைரி ஆனதுமே தயாரிக்கக்கூடிய மருந்துகளுக்கு பேர் தான் ஜென்ரிக் மெடிசன். சோ இந்த ரான்பாக்சி, சிப்லா, ஆல்கெம், லூபின், சன்பார்மா, டாக்டர் ரெட்டிஸ் இவங்க மருந்துகள் 95 மருந்துகள் ஜென்ரிக் மருந்துகள். அது நமக்கு தெரியணும். அப்ப ஜென்ரிக் மருந்துகள் தயாரிப்பு 2 வகை. ஒன்னு வந்து கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் ரெண்டுமே தயாரிப்பாங்க. டெண்டர் விட்டு எல்லாம் சேர்ந்து அந்த டெண்டர்ல எடுத்து கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே சப்ளை பண்ணுவாங்க. இவங்க வந்து மேனுபேக்சரிங் பண்ணா கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தான் சப்ளை பண்ணணும். அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் கிடைக்கும் இல்ல, ஜென்ரிக் மருந்து கடைகள்ல கிடைக்கும் கம்மி விலையில. அப்ப கவர்மெண்ட் தயாரிக்கிற மருந்துகள்ல கம்பெனி பேர் எதுவுமே இருக்காது, வெறும் ஜென்ரிக் நேம் மட்டுமே இருக்கும். இந்த மருந்தை பிரைவேட் கம்பெனிகளும் தயாரிக்கிறாங்க, எந்தவித பேட்டன் ரைட்ஸுமே இல்லாம. ஆனா இவங்க தயாரிக்கிற மருந்தை இவங்க பிராண்ட் நேம்ல போட்டு பிராண்ட் ஜென்ரிக் மருந்துன்னு சொல்லி விற்கிறாங்க. இவங்க விற்கிறதும் ஜென்ரிக் மருந்து தான், ஆனா பிராண்டட் மருந்துன்னு சொல்லி விற்கிறாங்க. அப்போ கலர் மட்டும் சைஸ் மட்டும் மாறும், ஷேப் மாறும். இப்போ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல, மெடிக்கல் ஷாப்ல நம்ம வாங்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே இவங்க தயாரிக்கக்கூடிய பிராண்டட் மருந்துகள் தான். கவர்மெண்ட் தயாரிக்கிற மருந்தும் பிரைவேட் தயாரிக்கிற மருந்தும் ஒரே கெமிக்கல், ஆனா விலை சம்பந்தமே இருக்காது. உதாரணமா கேன்சருக்கு எர்லோடினிப் அப்படின்னு சொல்லக்கூடிய 150 mg அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாத்திரை 30 மாத்திரை வாங்குவதற்கு நமக்கு 1,02,765 ரூபாய் ஆகும் வச்சுக்கோங்களேன். ஆனா கவர்மெண்ட் ஜெனரிக் மெடிசன் ஷாப்ல வெறும் 10,000 இருந்து 15,000 இந்த மாத்திரையை வாங்கிடலாம். ஸோ பிளட் ப்ரெஷருக்கு நம்ம சாப்பிடக்கூடிய டெஸ்மோஸ்ட்ரென் அப்படின்னு சொல்லக்கூடிய 40 mg இது வெளியே 166 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஆனா ஜெனரிக் மெடிசன் கடையில வெறும் 11 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஸோ எவ்வளவு வித்தியாசம் இருக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ பலர் ஜெனரிக் மருந்துகளை சரியா வேலை செய்யறது இல்லைன்னு, குவாலிட்டியா இருக்காதுன்னு சொல்லியும், பாதி மருந்தா தான் இங்க கிடைக்கும்னு சொல்லியும், அதனால இங்க விலை கம்மின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை கிடையாது. இதெல்லாம் பிரைவேட் மருந்து நிறுவனங்கள் பரப்பி விடுகின்ற வதந்தி. ஜஸ்ட் கவர்மெண்ட்டுக்காக தயாரிக்கப்படக்கூடிய மருந்துகளுக்கு பிரைவேட் மருந்துக்கும் பேக்கிங் மட்டுமே வித்தியாசப்படும். ஸோ இதுல ஒளிந்த உண்மை என்னன்னா, ஃபாஸ்ட் கியூர், கெமிக்கல் டெபாசிட் இன் அவர் பாடி அப்படின்னு வெளியே தெரியாத நிறைய உண்மைகள் வந்து இந்த பிரைவேட் இதுல வரக்கூடிய மெடிசன்ஸ்ல இருக்கும். ஆனா இப்படி சொல்லி அவங்க வந்து இவங்க ஜெனரிக் மெடிசன் வாங்காம நம்மளை தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. இப்போ 2017 NABL சொல்லுவாங்க, நேஷனல் அக்ரிடேஷன் போர்ட் ஃபார் டெஸ்டிங் லேபரட்டரிஸ் சொல்லுவாங்க. இந்த QC, குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா, இவங்க ரெண்டு பேருமே அத்தாரிட்டிகள் வந்து இந்த கண்ட்ரோல், அந்த ரெண்டு அத்தாரிட்டி தான் வந்து மெடிசனை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. எல்லா மருந்துகளையும் செக் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மெடிசனையும் ஒவ்வொரு பேட்சும் அதுக்கப்புறம் தான் வெளியே வரும். ஒருவேளை குவாலிட்டியில ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அந்த மருந்து தயாரிச்ச நிறுவனங்களுக்கு 2 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை விதிக்கப்படும். ஆனா அதனால ஜெனரிக் மருந்து குவாலிட்டி விஷயத்துல நம்ம பயப்பட வேண்டியது அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ப்ராப்பரா தான் ஜெனரிக் மருந்துல ப்ராப்பரா மேனுபேக்சரிங் பண்ணி தான் வெளியே வரும். ஆனாலும் குவாலிட்டி செக் பண்ற ஆபீசர் வீட்டை இப்ப பாத்தீங்கன்னா நேர்மையா இருப்பதற்கும் பணம் பரிமாற்றம் நடக்கும் என்கிற உண்மையை சொல்லி அந்த நேர்மையா அந்த ஆபீசர் வீட்டுல போய் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இவங்க வந்து உண்மையா நேர்மையா இருக்காரா இல்ல நேர்மை இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ இங்க உள்ள இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சந்தேகம் வரலாம். அப்ப ஏன் டாக்டர்கள் விலை கம்மியா இருக்கக்கூடிய ஜெனரிக் மருந்தை எழுதி கொடுக்காம அதிக விலை விற்கிற பிரைவேட் பிராண்டட் மருந்துகளை ஏன் எழுதி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி, நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து இந்த பார்மா கம்பெனியோட வியாபார தந்திரம் தான் இதுக்கான காரணம்.
ஒருத்தர் டாக்டருக்கு படிச்சு நோயாளி சந்திக்கிறதுக்கு முன்னாடி பார்மா கம்பெனியோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து இந்த படிச்சிருக்கக்கூடிய டாக்டர்ஸ் படிச்சிருக்கக்கூடிய பீப்புளை போய் சந்திச்சிடுறாங்க. எங்க பிராண்டை வித்து கொடுத்தா உங்களுக்கு இவ்வளவு ஷேர்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்டே அபிஷியல் அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க அவங்க கூட. இந்த டாக்டர் எவ்வளவு அதிகமா வியாபாரத்தை பெருக்கி விடுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த டாக்டருக்கு வெகுமானம் பெரிய தொகையா கிடைச்சிடும். அதனால பெரிய பெரிய நோய்களை காட்டிலும் சின்ன சின்ன தலைவலி, ஜலதோஷம் போன்றவற்றிற்கு இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த நோய்களுக்கெல்லாம் வந்து டாக்டர்கள் வந்து பிராண்டான மருந்துகளை எழுதி கொடுக்குறாங்க. நம்ம மக்களும் டாக்டர் சொன்னா சரியாதான் இருக்கும், வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அது மாதிரி போய் மருந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி அவர் ரெக்கமெண்ட் பண்ண இந்த மருந்து சாப்பிட்டாதான் குணமாகும் போல இருக்குன்னு நினைச்சு அதிக விலை கொடுத்தாலும் நம்ம வாங்கி அதிகமா சாப்பிட்டுறோம். ஸோ எல்லா டாக்டரும் இப்படித்தானே நான் சொல்ல வரல, நேர்மையா இருக்கக்கூடிய சில நல்ல டாக்டர்ஸும் இருக்காங்க. அப்போ முதல்ல மருந்துகள் பண்ணக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, மருந்து விற்பனையை அதிகரிக்கிறதுக்காக மருத்துவர்களுக்கு வந்து லஞ்சமாக இலவசங்கள் நிறைய கொடுக்கப்படுது. மருந்து விற்கக்கூடிய விற்பனை நிறுவனங்கள் வந்து மருத்துவர்கள் முதல் முன்னாள் மருந்து விற்பனை பிரதிகளுக்கு நிறைய பேருக்கு அந்த சர்வே எடுத்திருக்காங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, யூஎஸ்ஏ ஃபைசர், நீங்க இப்போ நம்ம கொரோனாக்கு போட்டோம் இந்த ஃபைசர், ஜான்சன், சுவிஸ்ல வந்து ரோஷின்னு ஒரு மெடிசன் நிறுவனம், பிரெஞ்சுல சான்ஃபைன்னு ஒரு நிறுவனம், அவங்க எல்லாமே வந்து இந்த உலகத்தை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. இந்த ஹெல்த் பாலிசி, கவர்மெண்டோட ஹெல்த் பாலிசி இவங்க தான் டிக்டேட் பண்றாங்க. பார்மாசூட்டிக்கல் கம்பெனிஸோட ஃபோக்கஸ் ப்ராஃபிட், ஷேர் ஹோல்டர்ஸோடைய ப்ராஃபிட், அதுதான் முக்கியம். அவங்களுக்கு பேஷண்ட பத்தியோ சாதாரண மக்களை பத்தியோ உங்களுக்கு கவலை கிடையாது. இதுல பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து இது வந்து நம்மளுடைய பப்ளிக் ஹெல்த் சிஸ்டத்துக்கு பெரிய அச்சுறுத்தல் தான் மாறிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ டோலா 650 அப்படிங்கக்கூடிய இந்த பார்மாசூட்டிக்கல் இந்த பேராசூட்டமால் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மாத்திரைகள் வந்து நோயாளிகளுக்கு பரிந்துரை செய்வதற்காகவே இந்த தயாரிப்பு நிறுவனங்கள் டாக்டர்களுக்கு சுமார் 1000 கோடி ரூபாய்க்கு மதிப்பிலான இலவசங்களை வந்து லஞ்சமா கொடுக்குறாங்க. அண்மையில் நடந்த வருமான வரி சோதனையில வந்து இது அம்பலமாயிருக்கு. ஆனா இவங்க சொல்றது என்னன்னா, பேனா, நோட்டு, சானிடைசர், முகக்கவசம் இது மட்டும் தான் நாங்க இலவசமா கொடுக்குறோம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி குறிப்பிட்ட மாத்திரைகள் நோயாளிக்கு பரிந்துரை செய்வதன் மூலம் அவற்றோட விற்பனையை வந்து பெருக்க மருத்துவர்களுக்கு வந்து இலவசமான பொருட்களை வந்து டாக்டருக்கு கொடுக்குறாங்க. இலவச பொருட்கள் மட்டும் இல்ல, வெளிநாட்டு சுற்றுலா வரைக்கும் சலுகைகள் பண்றாங்க. மருந்து நிறுவனம் என்னென்ன மாதிரி இலவசங்கள் தருவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெளிநாட்டு கான்ஃபரன்ஸ் நடக்கும் இல்லையா, அதுக்கான ஃபிளைட் டிக்கெட்டை வந்து இவங்களை போட்டு கொடுத்துருவாங்க. அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ்க்கு புக் பண்றது இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. அங்க நடக்கக்கூடிய மொத்த செலவையும் அந்த பார்மாசூட்டிக்கல் கம்பெனி ஏத்துக்கும். அதே மாதிரி இவங்க இன்கேஸ் மேல ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும், ஃபாரின்ல படிக்கணும், அதுக்கான ஃபீஸை கூட இந்த பார்மாசூட்டிக்கல் நிறுவனங்கள் தான் கட்டுறாங்க. தங்களோட மருத்துவமனையை சின்ன கிளினிக்கா இருக்கு, அது பெருசா ஹாஸ்பிட்டலா மாத்தணும்னா அதுக்கு ஃபண்டிங் அவங்க கொடுப்பாங்க. சோ நிறுவனங்கள் வந்து இதை லஞ்சமா பாக்குறது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. மருத்துவத்துறையை மேம்படுத்தக்கூடிய முயற்சியா பாக்குறாங்களாம். இவங்க வந்து ரொம்ப நல்லவங்க. சோ இப்போ சேவையை தாண்டி வர்த்தகமாக பார்க்கப்படுகிறது. மருத்துவ நிறுவனங்கள் தங்கள் மருந்துகளை வந்து விற்பனை செய்யறதுக்கு மருத்துவர்களை வந்து தங்களோட மருந்துகளை வந்து இந்த நோயாளிகளுக்கு வந்து பரிந்துரை சொல்லி பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ என்னதான் இவங்க மாத்தினாலும் சரி, டாக்டர்ஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா, அவங்க கொடுக்கறத வந்து நாங்க அவங்க இதெல்லாம் பண்ணித்தரங்காட்டி நாங்க மெடிசன் எழுதுறது கிடையாது அப்படின்னு சொல்லி டாக்டருக்கு மறுக்கலாம். ஆனா அதெல்லாம் வாங்கக்கூடிய பீப்புள் அவங்க சொல்றது கேட்டுதானே ஆகணும். எப்படி இருந்தாலும் ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாங்க. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குறிப்பிட்ட ஸ்கேன் சென்டருக்கு தான் போகணும்னு சொல்லி எழுதி கொடுப்பாங்க. பாத்திருக்கீங்களா? அப்போ அந்த ரெக்கமெண்ட் செய்யறது என்ன காரணம்னா, ஸ்கேனை பார்க்கும்போது டாக்டர்களுக்கு ஸ்கேன் எடுத்து ரிப்போர்ட் பார்க்கும்போது சில டவுட் வருமா. அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச நிறுவனங்கள்ல போய் நீங்க ஸ்கேன் எடுத்துட்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு அவங்களோட பேசி டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த ரேடியாலஜிஸ்ட் இருப்பார் இல்லையா, அவங்களோட பேசி டவுட்டை கிளியர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். வேற எந்த ஆதாயம் இல்லைன்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. பட் ஒரு பேஷண்ட்டை இந்த ஸ்கேன் சென்டருக்கு அனுப்பிச்சா எவ்வளவு பர்சன்டேஜ் கமிஷன் வருதுன்னு நீங்க எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அது பெரிய பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட். அப்போ இந்த ஓபிஐஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி வேற ஏதாவது மோசமா இருக்க முடியுமா பாத்தீங்கன்னா, நிறைய ரெகுலேட்டர்ஸ், அதாவது இந்த ட்ரக்ஸ்ல வந்து நிறைய பயோஜென்கள் கம்பெனி எல்லாம் பெரிய லெவல்ல வந்து அல்சைமர் நோய்க்கு $65,000 வந்து விற்கப்படுகிறது. அந்த அல்சைமர் நோய்க்கு கொடுக்கக்கூடிய மருந்துனால எந்த யூஸுமே இல்லை. ஞாபக மருந்துகள் எல்லாம் அப்படிதான் இருந்துட்டே இருக்கும். ஆனா அது வந்து எக்கச்சக்கமான கமிட்டிஸ் போட்டாலும் இதை ஒண்ணுமே பண்ண போறது இல்லை. சோ இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்னா உட்காந்து டேட்டாவையும் சார்ட்டையும் வச்சு டிஸ்கஸ் பண்ணி அவங்களே வந்து சாதகமா முடிவு எடுத்துக்குவாங்க. இதுக்கு இந்த சக்கர வியூகமா இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு வலைக்குள்ள நம்ம தான் மக்கள் தான் உள்ள போய் மாட்டிக்கிறோம். சோ எவ்வளவு இந்த பயோஜன் நிறுவனம்லாம் இவ்வளவு இந்த FDA சொல்லுவாங்க, ஃபுட் ட்ரக்ஸ் அத்தாரிட்டி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து அவங்களுடைய பட்ஜெட்ல 45% பணம் கொடுக்கக்கூடியது இந்த மெடிக்கல் நிறுவனங்கள். யாரு ட்ரக்கை வந்து கண்ட்ரோல் பண்றாங்களோ, அதுக்கு வந்து அத்தாரிட்டி இருக்குதோ, அந்த அத்தாரிட்டியை 45% அவங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஃபண்டிங் பண்றது இந்த மாதிரியான மெடிக்கல் நிறுவனங்கள் தான். சோ இந்த ஃபைசர் நிறுவனம் அப்படித்தான்.
இந்த பெரிய பெரிய ஃபார்மா நிறுவனங்கள் வந்து அமெரிக்க அரசாங்கத்திலையும் பெரிய செல்வாக்கா இருக்காங்க. லா மேக்கர்ஸ் அவங்க தான். அதாவது 356 லா ஒரு எலெக்ஷன்ல வந்து நிக்கிறாங்க, இந்த லா மேக்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுல டூ தேர்ட் பீப்புளுக்கு வந்து 2020 எலெக்ஷன்ல அவங்களோட மொத்த செலவையும் இந்த ஃபார்மா கம்பெனிகள் ஏத்திருக்காங்க. அது வந்து $11 மில்லியன் வந்து இந்த ஃபார்மா கம்பெனிகள் ஏத்திருக்காங்க. ஸோ ஒவ்வொரு 4500 செக்ஸ் வந்து பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கமிட்டிக்கு வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. 23 வருஷமா $5 பில்லியன் வந்து இந்த ஹெல்த் ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து லாபி செய்யறதுக்கு மட்டும் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க இந்த மாதிரி பண்ணும்போது இவங்க இவங்க சொல்றதை அவங்க கேட்டாகணும். ஸோ ஃபண்டிங் அவங்க தான் கொடுக்குறாங்க. அதனால ஸோ இந்த பெரிய பெரிய ஃபார்மா கம்பெனி தான் அவங்களுடைய மருந்துகளுக்கான விலையை நிர்ணயம் செய்வது அவதான். நெகோசியேஷன் அப்படிங்கிற பேச்சுக்கே கிடையாது. மோனோபொலியா யாராவது உடைக்க நினைத்தா, அந்த மோனோபொலியா இருக்கக்கூடிய மருந்து நிறுவனங்களை உடைக்க நினைச்சா அவங்களுக்கு பெரிய லெவல்ல ஒரு நஷ்டத்தை வந்து இவங்க ஏற்படுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் அப்படி இருந்தாலும் ஒரு மருந்து வெளியே வரணும்னா கிளினிக்கல் ட்ரையல் இருக்கணும். ஹியூமன் ட்ரையலை தாண்டி தான் வெளியே வந்து ஒரு மருந்து வெளியிடுது. ஆனா எத்னிசிட்டி ட்ரையல் அப்படிங்கிறது வந்து அங்க நடக்கிறது இல்லை. எத்னிசிட்டி அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து யூரோப்பியன் இருப்பாங்க, அமெரிக்கன் இருப்பாங்க, ஏசியன் இருப்பாங்க. இந்த பாப்புலேஷன் டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன்ஸ் இருக்கும். அப்ப அமெரிக்கனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மருந்து சூட் ஆகிற மருந்து இந்தியனுக்கு ஒத்து வராது. ஆப்பிரிக்கா பீப்புளுக்கு ஒத்து வராது. ஸோ ஜெனடிக் ப்ராப்ளம்ஸ் ஜெனடிக்ஸ் டிஃபரன்சஸ் நிறைய இருக்கு. அப்போ இந்த பிளட் கிளாட் எல்லாம் மாறி ஒவ்வொரு பீப்புளுக்கும் தகுந்த மாதிரி, உடம்புக்கு தகுந்த மாதிரி பிளட் கிளாட் மாறும். அப்போ ஆப்பிரிக்கனுக்கு அடுத்தது லெவல்ல இப்படி ஸ்டடி லெவல் வந்து ஈக்குவல் பண்ணாம மாறி பண்ணும்போது சைடு எஃபெக்ட் கண்டிப்பா வரும். ஸோ ஜெண்டர் பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. மக்கள் இம்யூனிட்டி மாறுபடும். இப்படி செய்யாம பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை வந்து தான் இப்படி எல்லாம் பார்க்காம எத்தனிசிட்டி பார்த்து செக் பண்ணாத மருந்துகள் தான் நிறைய வெளியே வருது. ஆனா கிஃப்ட் வாங்கிட்டு இவங்க மருந்து எழுதுறங்காட்டி பாதிக்கப்படுவது சாதாரண ஏழை மக்கள். ஸோ சேவை செய்யக்கூடிய ஒரு டாக்டர் கை நீட்டி ஒரு நிறுவனத்தோட கிஃப்டோ பணமோ வாங்கிட்டுன்னா அவங்க கமிட்டல்னு அர்த்தம். அப்போ அவங்க கிட்ட வந்து எப்படி இது பண்ண முடியும்? ரொம்ப சிம்பிளா சென்னையில கண்டெய்னர் டெர்மினல் இருக்கு. நம்ம இந்த பீச் ஓரமா இந்த கண்டெய்னர் டெர்மினல்ல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு கவர்ல வந்து 5000 4000 3000 சொல்லி மேல வந்து 4 5 3 மாதிரி எழுதி வச்சிருப்பாரு. உள்ள போன உடனே ஆர்டர் வரக்கு முன்னாடி அவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்துருவாங்க. அப்போ ஆர்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பணத்தை வாங்கிட்டான் வச்சுங்க ஒருத்தர். அப்ப இந்த ஆர்டரை இவங்க போட்டுதான் ஆகணும். அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இல்லைன்னா மக்கள் நிறைய இருக்க சமயத்துல போய் எங்கள்ட்ட 5000 ரூபாய் பணம் வாங்கினீங்க, ஏன் ஆர்டர் போடலன்னு சொல்லி கேட்டா எவ்வளவு டென்ஷன் ஆகும் அந்த ஆளுக்கு. ஸோ பணத்தை ஒன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா அவங்க வந்து செய்யக்கூடிய கட்டாயத்துக்கு மாறிடுவாங்க. எந்த கம்பெனி கிட்ட இருந்து கிஃப்டோ அந்த கம்பெனிக்கு பணமா அவங்க வாங்கிட்டாங்கன்னா அந்த மருந்து தான் வந்து அவங்க எழுதியாக வேண்டிய கட்டாயத்துக்கு இந்த ஃபார்மா கம்பெனிகளை வந்து அவங்கள தள்ளி விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு போயிடும். ஸோ டார்கெட் ப்ரெஷர்ல வந்து நிறைய பீப்புள் வந்து டாக்டருக்கு எவ்வளவு கொடுத்துருக்கோம் நிறைய சொல்லுவாங்க. அப்படி கொடுத்துதான் பிசினஸே நடக்குது. ஸோ இந்த FDA ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒண்ணு, AMA அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் ஒண்ணு, இந்த பிக் ஃபார்மா கம்பெனிஸ், இந்த 3 சேர்ந்தான் இந்த உலகத்தையே பயங்கர அளவுக்கு ஆட்டி படிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த சர்க்கரை விகிதத்துல நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்றது என்னன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த டேஞ்சரஸ் டயபெட்டிஸ் அப்படின்னா 2016ல 2019ல வந்து 7.7 கோடி மக்களுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. 2045ல 13.40 கோடி மக்களுக்கு வந்து இது மாறின்னு சொல்றாங்க. ஸோ 11 இந்தியன்ல ஒருத்தருக்கு வந்து சுகர் வந்துன்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து சைனாக்கு அப்புறமா நம்ம தான் இருக்குன்னு சொல்றாங்க. தலைநகரமா நம்ம இதை பாக்குறாங்க. இந்த மாதிரி இந்த சுகர் அப்படிங்கறதெல்லாம் வந்து பெரிய மாஃபியாவை நடந்துட்டு இருக்கு. அது பேசுறதுக்கே ஒரு பெரிய செஷனே வேணும். ஸோ நான் இந்த இறுதி டைமுக்கு வந்தங்காட்டி இது வந்து இன்னொரு செஷன்ல நம்ம எடுப்போம். நான் உங்களுக்கு ஃபைனலா சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியதுன்னா, இந்த எடிபிள் ஆயில்னு சொல்லுவாங்க இல்லையா? என்னன்னா டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்றது சன்ஃபிளவர் ஆயில் சொல்லுவாங்க. சன்ஃபிளவர் ஆயில் அப்படிங்கிறது வந்து உக்ரைன்ல தான் வந்து அங்க ஒரு பக்கம் தான் வந்து அதிகமா விளையுது. அப்போ எப்படி இவங்களால வந்து இவ்வளவு ஆயில் இந்த உலகம் பூரா இந்த சப்ளை பண்ண முடியும்? கார்ன் ஆயில வந்து அதுல மிக்ஸ் பண்ணி சேல் பண்றாங்க. ஆனா ரைஸ் பிராண்ட் சொல்றாங்க. ரைஸ் பிராண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரிஜினல் சொல்லுவாங்க. இந்த ஒரிஜினல் அப்படிங்கிறது வந்து அரிசி தவிட்டு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. அதாவது உலகத்திலே அற்புதமான பொருள்ங்கிறது வந்து இந்த அரிசி தவிட்டு எண்ணெய் தான். நெல்லுல 3 லேயர் இருக்கும். இந்த இன்னர் வந்து அரிசி, மேல இருக்கிறது உமி, நடுவில் இருக்கிறது அந்த தவிடு. இந்த மாடர்ன் ரைஸ் மில்ல 3 லேயரையும் தனித்தனியா பிரிச்சிருச்சு. அதை பிரிச்சு எடுத்து அந்த தவிட்டுல தான் அதிகமா உடலுக்கு தேவையான சத்துக்கள் ஜாஸ்தியா இருக்குங்காட்டி இந்த உமியை வந்து எரில் பொருளா போயிடும். சால்வெண்ட் அந்த சத்துக்கள் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சால்வெண்ட் இந்த அதுல சத்துக்கள் எல்லாம் குறையாம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்பாங்க. உலகத்தோட மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நமக்கு வயசாகாம தடுக்கிறதுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி, புற்றுநோய் வராம தடுக்கிறதுக்கு கை குத்தல் அரிசியோட சத்தோட இருந்துச்சுன்னா அந்த மாதிரிதான் இருந்தது.
ஆனா இப்ப ரைஸ் பிரான் ஆயில்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த ஒரிஜினல் அப்படிங்கிறது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய கொலஸ்ட்ரால் குறைவானது, இந்த 45 விட்டமின் ஏ அண்ட் டி எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. டாக்டர்ஸ் வந்து அது வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க நார்மலா. இந்த ரைஸ் பிரான் ஆயில்ங்கிறது வந்து பெருசா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து லைஃப் சயின்ஸ் சுகரை வந்து நீங்க குறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய மருந்துகள்லாம் வாங்கி சாப்பிட்டு உடம்பு குறைக்கிறது நம்ம வந்து முக்கியமா சொல்றது என்னன்னா, இந்த ஒரு லைஃப்ல நம்ம நிறைய இடங்கள்ல வந்து என்ன தப்பு பண்றோம் அப்படின்னா உடம்ப பாத்துக்கிறது இல்லை. நம்ம வந்து நிறைய இடங்கள்ல நம்ம உடம்புக்கான கேரை நம்ம கொடுக்கறதே இல்லை. ஸோ இங்க இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டங்கள்ல நம்ம எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம், தொடர்ந்து ஓடிட்டு இருக்கோம். சாக்ரிஃபைசிங் யுவர் ஹெல்த் ஃபார் சக்சஸ் சொல்றோம். ஸோ அது வந்து ஒர்த் இல்ல. சாக்ரிஃபைசிங் ஃபார் யுவர் ஹெல்த் ஃபார் சக்சஸ் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அது வந்து ஒர்த்தே கிடையாது. என்ன காரணம்னா, நம்ம இளைஞர்களா இருக்கும்போது வெற்றிகரமான வாழ்க்கைக்கு வந்து நல்ல சலசலப்பான போராட்டம் வந்து நமக்கு அவசியமா இருக்கும். நம்ம வந்து ஓட வேண்டிய அவசியம் இருக்கும். அப்ப நம்ம வந்து சக்சஸ் ஆகணும்னு இப்படி ஓடினா மட்டும்தான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும்னு நினைச்சு நம்ம ஹெல்த் பாத்துக்கிறதே இல்லை. அப்ப நீங்க வயசாகும் போது அப்பதான் நீங்க வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் எக்கச்சக்கமா பே பண்ணி ஒரு மதிப்புமிக்கமான பாடங்களை வந்து நீங்க கற்றுக்கிறீங்க. என்னன்னா, நம்ம ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மட்டுமே ஓடி ஓடி லைஃப்ல ஓடின்னு சொல்லிடுறோம். சோ இதனால என்ன பண்ணோம், நிறைய மெடிசன்ஸ் எடுக்கிறோம். நம்ம நம்ம எந்த இடத்துல ஆக்டிவா இருக்கும்னு நினைக்கிற சப்ஜெக்ட்ல நம்ம உடம்பு ஒத்துழைக்காது. சோ நீங்க எல்லாருமே உணவு உணவு பழக்க வழக்கங்களும் சரி, எக்ஸசைஸும் சரி, இதை சரியா பண்ணிட்டு சரியான உணவு சரி சுகுமார் உணவுகளே சரியா கிடைக்க மாட்டேங்குது. தப்பான உணவு தான் நம்ம சாப்பிடுறது வந்து எது சரியான உணவு தப்பான உணவு நமக்கு தெரியறது இல்லை. சொன்ன மாதிரி ஆயில் எல்லாம் வந்து ப்ராப்பரான ஆயில், அந்த ரைஸ் பிராண்ட் சொல்றாங்க, அது மாதிரி ஆயில் நீங்க யூஸ் பண்ணலாம். குவாலிட்டியான ஃபுட் நீங்க எடுத்துக்கோங்க. ரொம்ப அதாவது உலகமே உருண்டாலும் சரி நம்ம உடம்ப கரெக்டா பாத்துக்கணும். எதுக்குமே ப்ரியாரிட்டி. நீங்க உங்க பையனுக்கு ப்ரியாரிட்டி, பொண்ணுக்கு ப்ரியாரிட்டி, குடும்பத்துக்கு ப்ரியாரிட்டி சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இது ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது வந்து உங்க உடம்பு நீங்க வேலைக்கு பணத்துக்காக ஓடுறதும் சரி, அதிகமா ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது எல்லாம் சேர்ந்து நம்ம குடும்பத்துக்காக பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யங் ஏஜ்லயோ இல்ல சின்ன வயசுலயோ கஷ்டப்படக்கூடிய அது என்ன ஆகும் தெரியுமா, நாளாக 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 உடம்பு பாதிச்சுச்சுன்னா நீங்க நல்லா ஒர்க் பண்ணி பணத்தை ஈட்ட வேண்டிய நேரத்துல உங்க உடம்பு ஒத்துழைக்காம போயிடும். சோ அதனால ஆரம்பத்துல இருந்து ஹெல்த் கரெக்டா பாத்துக்கோங்க. இந்த மெடிக்கல் அப்படிங்கக்கூடிய ஒரு சக்கர வியோகம் சுத்திட்டு இருக்கு. அதுக்குள்ள போய் மெடிக்கலுக்குள்ள உள்ள போந்துட்டீங்கன்னா எதுவுமே உண்மை இல்லை. உண்மைத்தன்மை மிகவும் குறைவா இருக்கும். அதனால டாக்டர்கிட்ட போய் பணத்தை கட்டாம இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் பத்தி அதை போய் சிக்காம நீங்க உங்க ஹெல்த் நல்லா பார்த்துட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு போகாம செத்து போயிடும். அதுதான் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு அர்த்தம். உங்க குழந்தைகளுக்கு நாளைக்கு ஃபியூச்சர்ல வந்து உங்க குழந்தைகளை ஹாஸ்பிட்டல் உங்களை தூக்கிட்டு போய் இந்த செக் பண்றதுக்காக உங்க குழந்தைகளுக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம். நம்ம உடம்பு நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த சக்கரை விகிதத்துக்குள்ள சிக்கிக்க வேண்டாம். இந்த சக்கரை விகிதம் வந்து மீண்டும் தொடரும். பெரிய இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 செஷன் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட். நான் ரொம்ப ஃபாஸ்டா சொல்லிட்டேன். இந்த தளத்தில் இணைந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல். நன்றிங்க அன்பு சகோதரரே. யதார்த்த உலகில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விடயங்கள் குறித்தும் ஒரு அற்புதமான விழிப்புணர்வை அன்பின் பரிசாக வழங்கினீர்கள். நிச்சயமாக இன்றைய வாழ்க்கை சூழலில் நிறைய கிராமத்திலிருந்து நகர்ப்புறங்களுக்கு மாறக்கூடிய சூழல், பன்னாட்டு நிறுவனங்களில் நல்ல வேலை, நல்ல சம்பளம், போதிய மருத்துவ காப்பீடு வசதிகள் என்று நிறைய சலுகைகள் இன்று நம் கண்முன்னே ஏராளமாக இருக்கின்றது. வீட்டுக்கடன் வசதிகள் என்று நிறைய சலுகைகள் உள்ள ஒரு காலகட்டத்தில் நவீன யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை ஒரு அடிப்படையாக வைத்து நிறைய மருத்துவம் சார்ந்த விடயங்களில் நாம் கண்ணும் கருத்துமாக இருப்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கும். கண்ணுக்கு எதிரே மிக பிரம்மாண்டமான மருத்துவமனைகள் இருக்கலாம். அனைத்து வசதிகளும் நமக்கு இருக்கலாம். பணம் கண்முன் நிறைய இருக்கலாம். ஆனால் ஆரோக்கியம் என்பது, உடல் நலம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. இயற்கையோடு இயைந்த ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நமது வாழ்க்கை என்றென்றும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்றது. அன்பு சகோதரர் அவர்கள் மிக தெளிவாக இந்த சிறப்புரை வாயிலாக நிறைய கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். நம்மிடம் அனைத்து வசதிகளும், அனைத்து நவீன உலகிலும் நாம் நவீன உலகில் அதிநவீன வசதிகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதில் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பது நமக்கான புரிதல்களாக என்றென்றும் இருக்கின்றது. அற்புதமான ஒரு விழிப்புணர்வு பகிர்வை அளித்த அன்பு சகோதரர் அவர்களுக்கு சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனம் நிறைந்த நன்றிகளையும்
வாழ்த்துக்களையும், பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு. வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு. ஞாயிறு தோறும் நமக்கே நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவரிசையில் இன்று சக்கர வியூகம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரர் சுடரொளி சுகுமார் ரங்கப்பன் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை அன்பு பரிசாக இன்று வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற தலைப்பில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் மருந்தில்லா மருத்துவம் சார்ந்த அற்புதமான பகிர்வை அன்பு சகோதரி தாய்நாடு சமுதாய கல்லூரி நிறுவனர் மஞ்சு பார்கவி அவர்கள் நமக்கு அன்பு பரிசாக வழங்க இருக்கின்றார்கள். வரும் வெள்ளிக்கிழமை இலக்கிய வெள்ளி என்று வாசிப்பை நேசிப்போம் பகுதியும், வரும் சனிக்கிழமை நமது தளத்தில் ஆழ்மனதின் அற்புத சக்தி தளத்தின் நிறுவனர் அன்பு சகோதரி வித்யலட்சுமி அவர்களுடைய வாழ்வியல் அனுபவம் மற்றும் நேர்காணல் நிகழ்வும் நடைபெற இருக்கின்றது. ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், சமகால வாழ்வில் உள்ள அடிப்படை புரிதல்களை நாம் குழுவாக இணைந்து எதிர்கொள்ள வேண்டிய சக்திகளை பெற்றுக்கொள்ள இணைந்து பயணிப்போம். சரித்திரம் படைப்போம் குழுவோடு இணைந்து பயணிக்க அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும், முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தங்கை ரேவதி சிவசங்கரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்கண்ணா. வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு தலைப்பை பார்த்த வரைக்கும் சக்கர வியூகம் அப்படின்னு இருந்தது. எனக்கு வந்து அவரு எதை பத்தி பேசுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வமா இருந்தது. ஏன்னா என்னால வந்து அத முன்னாடியே கணிக்கவே முடியல. ஆனா அவரு ரொம்ப அழகா முதல்ல வந்து சக்கர வியூகம்னா என்னன்னு ஒரு அறிமுகம் கொடுத்துட்டு, அது மகாபாரத கதையிலிருந்து அத அறிமுகம் கொடுத்துட்டு, அப்படியே அது உள்ளுக்குள்ள மட்டும் தான் முடியும். வெளிய போறக்கு வழி இல்ல அப்படிங்கிற அந்த விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டு, ரொம்ப அழகா அந்த விஷயங்கள குறிப்பிட்டு, அத அப்படியே வந்து ஒரு ஒப்பீடா, உமையா வந்து இப்ப இருக்கிற மருத்துவ உலகத்த பத்தி நிறைய விஷயங்கள் வந்து குறிப்பிட்டாங்க. ஏன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்சது நம்மளுக்கு ஏதோ டாக்டர்ட்ட இதுவும் சுகுமார் ரங்கப்பன் ஐயாவே சொன்னாங்க. நம்ம வந்து எப்படியா கஷ்டப்பட்டு ஏதாவது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவால்ல, டாக்டர்ட்ட காசு குடுத்தா ஏதோ உயிர் பிழைச்சிரணும். அதேபோல நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு ம் மனநிலையில தான் எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறது. ஆனா, அதுக்கு பின்னாடி என்னென்ன வந்து ஒரு மெடிக்கல் மாஃபியா மாரி என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குதுன்னு ரொம்ப அழகா தோல் உரிச்சு காமிக்கிற மாரி காமிச்சாரு. அதுல அந்த ஃப்ரெஷ்னர்ங்கிற அந்த ரிட்டயர்ட் டீச்சர் வந்து அந்த மெடிக்கல் காலேஜ் எல்லாம் அவர் வந்து போய் அனலைஸ் பண்ணி அது ஒவ்வொரு விஷயமா அதிலிருந்து ஆராய்ச்சி முடிவுகள் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து காமிச்சதுலேருந்து ரொம்ப புள்ளி விவரமா ஒவ்வொரு விஷயத்தையும் குறிப்பிட்டார். அதுக்கப்புறம் நம்ம நீட் எக்ஸாம் பத்தியும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஏன்னா இப்போ மருத்துவர் ஆகணும் அப்படின்னாவே நம்ம அந்த அந்த நீட் எக்ஸாம்ல பாஸ் பண்ணி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைகள் எப்ப இருந்தே படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு பெரிய ஸ்கேம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆஹ் அது என்ன சொல்றது, அந்த தேர்வு சீட்லயே வந்து வேற புகைப்படம் ஒட்டி வேற ஒருத்தங்க எழுதி அதுக்கப்புறம் வந்து வேற ஒரு புகைப்படம் மாறி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்து அதுல ஒரு மாணவி இறந்த பின்னாடி அதுவும் அந்த மாணவி ஏன் இருந்திருக்காங்கன்னா அதே மாதிரி ஒரு ஸ்கேம் பண்ணி அதுக்கு அவங்க திரும்பி அதுக்கு உண்டான பணத்தை கொடுக்காதனால அவங்களையும் வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. இத்தனை நாள் வரைக்கும் எல்லாருக்கும் அந்த ஜெனரிக் மெடிசன் மட்டும் ஏன் வந்து அது விலை கம்மியா இருக்கு அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியல. அதே போல அதுக்கு ரொம்ப அழகா அதுக்கு சொன்னாரு சார் ஆன்சரு. ஏன்னா அதே மருந்து ஒரு சில பேட்டர்ன் அந்த மருந்துக்கு இத்தனை வருஷம் தான் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான். அதனால தான் வந்து நம்மளுடைய அரசாங்கத்திலிருந்தும் அந்த மாதிரி குறைந்த விலைக்கு மருந்துகள் கிடைக்குது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டாங்க. இதே அமெரிக்கால ஒரே ஒரு மருந்து வந்து 1000 தொற்றத்துல வித்த ரூபாய் மதிப்புல வித்த அந்த ஒரு மருந்து கொஞ்ச நாள்லயே வந்து 65,000 மதிப்பு ஆனது பிறகு அத கேஸ் போட்டு அதுக்கு உண்டானவங்களுக்கு வந்து 7 வருடம் வந்து சிறை தண்டனை கிடைச்சது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டாங்க. அப்புறம் நீட் எக்ஸாம்ல வந்து ஃபர்ஸ்ட் இருந்த நீட் எக்ஸாம்ல வந்து 720க்கு எவ்வளோ ரொம்ப கம்மியா 695 அந்த மாதிரி இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போய் ஃபுல் மார்க் போடுற அளவுக்கு வந்து அதுல எந்த அளவுக்கு வந்து ஒரு
குறைபாடா அப்படியே ஒவ்வொரு தேர்வு நடக்குது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டாங்க. அதே போல அல்சைமர்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த மருந்து சாப்பிட்றதுனால எந்த ஒரு பயனுமே இல்ல. இருந்தாலும் அதோடைய விலையும் சரி, அது வாணிபமா நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கு அப்படிங்கிறதும், ஏன் நம்ம இந்த டாக்டர்ஸ் வந்து சில மருந்துகள மட்டும் பிரிஸ்கிரைப் பண்றாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டாங்க. ஏன்னா, அவங்க அந்த மருந்து வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கு உண்டான ஆர்டர்ல கையெழுத்து போட்டு அவங்க முழுசா அத வாங்கிக்கிறனால, நிச்சயமா அவங்க வந்து அந்த பிராண்ட் அது மாரி தான் அவங்க வாங்கணும் அப்படிங்கிறனால தான், அ ஸ் நம்மளுக்கு என்னதான் மருந்து குறைந்த விலையில வந்து அதேக்கு ஈக்குவலா ஒரு மருந்து கிடைச்சாலும், அவங்க வந்து அதுக்கு அதிகமான விலைக்கு என்ன மருந்து இருக்கோ, அத தான் வந்து அவங்க சில மருத்துவர்கள் போடுறாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் அப்படிங்கிறத பத்தி ஒரு விஷயங்களையும் குறிப்பிட்டாங்க. ஏன்னா, நம்ம சூரியகாந்தி அப்படிங்கிறது வந்து உக்ரைன்ல மட்டும் தான் நிறைய விளைச்சல் ஆகுது. ஆனா, உலகம் முழுவதும் வந்து எப்படி சன்ஃப்ளவர் ஆயில் கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து கார்ன் ஆயில் மிக்ஸ் பண்ணி அந்த மாரி பண்றாங்க அப்படிங்கிறதும், நம்ம ரைஸ் பிராண்ட் ஆயில வந்து நம்ம உபயோகப்படுத்தினா நம்மளுக்கு ரொம்ப உபயோகரமா இருக்கும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டாங்க. அதேபோல நம்ம எதுக்காகவும் நம்ம வந்து ஹெல்த்த வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணவே கூடாது. அது எனக்கு பணத்துக்காக, அப்பாக்காக, அம்மாக்காக, இல்ல குழந்தைகளுக்காக எதுக்காகவும் சரி, நமக்கு உடம்பு அப்படிங்கிறது ஆரோக்கியம் தான் முக்கியம் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா குறிப்பிட்டாங்க. இதுல இந்த அளவுக்கு வந்து ஒரு நார்மலா இருக்கிறவங்க இந்த அளவுக்கு கண்டுபிடிச்சு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கும் அதுக்கும் விடையா அவங்களுடைய மனைவி வந்து அந்த ஃபுட் அண்ட் அந்த பிரிஸ்கிரிப்ஷன் அந்த இதுல வந்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்றனால அந்த ஆராய்ச்சி முடிவுகளை வந்து நமக்கு வந்து அவர் சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா மற்றவங்க யாருனாலும் இந்த அளவுக்கு டீட்டெயிலா வந்து சொல்லணுமா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா அவர் ரொம்ப அழகா ஒவ்வொன்றையும் கணக்கீடு பண்ணி இந்தந்த விஷயங்கள் நடக்குது, இதுல எல்லாம் ரொம்ப சரியாக இருந்துக்கங்க. முடிந்த அளவு நம்ம உடல் நலத்தை பேணி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போகாத அளவுக்கு நம்மளுடைய உடல் நலத்தை வச்சுக்கணும். ஏன்னா ஒரு தடவை இப்போ சொன்னாங்க நம்மளுடைய சுகர் டயபிட்டிஸ்னாவே இந்தியா அப்படிங்கிறது அளவுக்கு நம்ம அதிகமா இருக்கிற நாடு நம்மளதான். அதே போல ஏன் அதுக்கு இன்னொரு காரணம்னா நம்ம தான் மக்கள் தொகையிலையும் அதிகம். அதுவும் ஒரு இது. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து குறிப்பிட்டாங்க. ஏன்னா நம்ம பழைய காலத்துல இருந்தவங்கலாம் நிறைய நம்மளுடைய சித்த மருத்துவம் அந்த மாரியே வந்து ரொம்ப ஈஸியா வந்து அதிலேயே போனவங்க. ஆனா இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து எந்த நோய்க்கா இருந்தாலும் ஆங்கில மருந்து போனாதான் நம்மளுக்கு ரெடி ஆகும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் குறிப்பிட்டாங்க. அதே போல இந்தியால நம்ம மருத்துவ உற்பத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவாக இருந்தது பல வருடங்களுக்கு முன்னாடி. ஆனா இப்ப பார்மசி ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னாவே இந்தியா இருக்குது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டாங்க. ஏன்னா இது எல்லாம் மருத்துவங்கள், சேவை அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பிசினஸா நிறைய நிறுவனங்கள் சொன்னாங்க. ஏஎம்ஏ அந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் தான் வந்து அத முழுசா ஆட்டி படைக்குது. மருத்துவ மாஃபியா மாரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்டாங்க. ரொம்ப ஒரு விழிப்புணர்வான ஒரு பதிவு இன்னைக்கு. ஏன்னா சக்கரவியூகம் அப்படிங்கிற அந்த தலைப்புல வந்து இத அப்படியே பொருத்தி பார்த்தா கொஞ்சம் பயமா இல்ல. நிறையவே பயமா இருக்கு. ஏன்னா நம்மளுடைய எதிர்காலம் எப்படி போகுது? ஏன்னா நம்ம உணவு நல்லதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சாப்பிடையில தேடி தேடி சாப்பிட்டாலும் எந்த அளவுக்கு உணவுகள்லயும் இப்போ ஒரு மருத்துவத்திலேயே இந்த அளவுக்கு வந்து ஒரு அ ஸ்பேம் அப்படின்னு ஸ்கேம் நடக்குதுன்னா, நம்ம உணவு உற்பத்தினா நிறைய உரங்கள், அதேபோல நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு. அது மாரி இது எங்க நோக்கி செல்லும் தெரியல. ஆனா நம்மனால என்னென்ன விஷயங்கள்ல விழிப்புணர்வாக இருக்க முடியுமோ, அதுல சரியா விழிப்புணர்வா இருந்துக்கிறது நமக்கு நல்லது. நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய விழிப்புணர்வு பகிர்வு கொடுத்த சுகுமார் ரங்கப்பன் சாருக்கு மிக்க மிக்க நன்றி. வணக்கம் விஜயாம்மா, நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து நடத்தி சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் கற்பனை களம் ரேவதி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்ற கற்பகவள்ளி சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். இதில் நடைபெற இன்று வந்திருந்த சுகுமார் ரங்கப்பன் ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள்.
மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். அமைதியா உட்கார்ந்து கண்களை மூடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். ஒரு வாழ்க, ஒருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து வழி நடத்துவார்களாக. நன்றிகள் அம்மா. ஐயா அவங்க நிறைய கருத்துகள் எடுத்து சொன்னாங்க. எப்படி அவங்களால இவ்வளோ துல்லியமா ஒவ்வொரு கம்பெனி, ஸ்கூலு, காலேஜ் எல்லாம் கணக்கெடுத்து எவ்வளோ அற்புதமா பேசினாங்க. ஐயாவுக்கு ரொம்ப நன்றிகள் ஐயா. நீங்க சொல்ற மாதிரி தான் டாக்டருக்கு படிச்ச உடனே கம்பெனிக்காரங்க அது பண்ணி டாக்டரை அதில் இன்வால்வ் பண்ணி நீங்க வித்து கொடுங்க, அவங்களுக்கு கமிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள இது பண்ணிடுறாங்க. இப்போ நாங்களே டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னா, எனக்காக நான் போனதில்லை, போயிருக்கிற ஒரு காலத்தில், இப்போ போகலை. போனாலும் ஒரு சில மருந்தெல்லாம் எழுதி கொடுத்து டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இதை இங்கே இருக்கிற பார்மசிலேயே வாங்கிக்கங்க, இது வெளியில் கிடைக்காது அப்படின்னு சொல்லியே சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே வாங்காமல் வந்துட்டு இந்த கடைகள்லாம் கேட்டால் இல்லை அந்த மருந்து, திரும்ப அங்கே போயிட்டு தான் வாங்கிட்டு வரணும். எந்த ஊருக்கு நம்ம டாக்டர் பார்க்க போகணுமோ அங்கே போய் தான் வாங்கணும். அப்படிலாம் கூட நடக்குது. இதெல்லாம் நம்ம விழிப்புணர்வோட இருக்கணும். அந்த விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? காலையில் எழுந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு சின்ன எக்ஸசைஸ் மகரிஷி கொடுத்துருக்காங்க, அது செய்யலாம். நம்ம உடம்புக்கு என்னென்ன தேவை? ஓய்வு கொடுக்கணும், பசி எடுத்தால் சாப்பிடணும், மேலே மேலே சாப்பிடக்கூடாது, தாகம் எடுத்து தண்ணி குடிக்கணும், ஓய்வுன்னு வந்துட்டா தூக்கம் வருதுன்னா தூங்கிடணும். நம்ம உடம்ப கவனிக்காம அதுக்கு எல்லாருக்கும் செய்துட்டு தள்ளி தள்ளி போடுறதுனால நம்ம உடம்புக்கு அந்த மாதிரியும் ஒரு சில உடம்பு சரியில்லாம ஆயிடுது. அதனால நம்ம இந்த இடத்துல எல்லாம் நம்ம விழிப்புணர்வோட இருக்கணும். இப்ப என்ன அப்படின்னா, இப்ப நான் இதெல்லாம் இது பண்ணி நான் இப்போ எந்த மருந்துமே எடுத்துக்கல. ஒரு சின்ன மருந்து கூட நான் மாத்திரை கூட போடுறதே இல்லைங்க ஐயா. நான் உண்மை என்ன நினைச்சா நினைங்க, எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். எனக்கு எதுவும் வரவும் இல்லை அப்படின்னா பார்த்துக்கங்க எந்த அளவில் நான் உடம்ப பார்த்துக்கிறேன்னு. ஒன்றும் இல்லைங்க, அந்த காலத்து கை வைத்தியத்திலே எல்லாமே இருக்கு. இப்போ எங்கே ஆரம்பிக்குதுன்னா, மாசமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு இதுதான் மெடிக்கலில் போய் மாத்திரை மருந்து அது இது போட்டு உங்களுக்கு சரியில்லை அப்படின்னா கொடுத்து அதை தான் உங்களுக்கு அனுப்ப அந்த குழந்தை வெளியில் வரும்பொழுதே அது எல்லாமே சேவ் பண்ணி வச்சு தான் வெளியில் வருது. அப்போ வெளியில் என்ன ஆகுது? அது திரும்ப அதே ஃபாலோ பண்ணி தான் அந்த மாத்திரை மருந்து அதுதான் கொடுத்து அதை தேத்துறாங்க. அப்படின்லாம் செய்யவே கூடாது. அந்த காலத்தில்
நம்ம பெரியவங்க நமக்கு கொடுத்த மருந்துகளை தெரிஞ்சாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் என் கைவசம்னா எங்களுக்கு எங்க அம்மா செய்த வைத்தியம் தாங்க நான் பார்த்துருக்கேன். அதை என் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்து எனக்கு 4 குழந்தைங்க. அவங்கள 9 எனக்கு 9 பேர பிள்ளைங்க இருக்காங்க. யாருமே நார்மல் டெலிவரி தான். எல்லாருக்குமே அந்த 5 மாசத்துலேருந்து ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சின்ன கை வைத்தியம் தான், நம்ம அஞ்சிரப்பட்டியில் இருக்கிறது தான். அதை கொடுத்து அப்படி அந்த குழந்தை அதே ரீதியில வரும்போது வெளியில அவங்க வந்ததும் அவங்களுக்கு தேவையான ஒரு சின்ன சின்ன மருந்து இந்த உரப்பம் அதெல்லாம் அழிச்சு போட்டாவே நார்மல் ஆயிடும். இப்ப இந்த 9 குழந்தைங்களுக்கும் எந்த ஒரு இதுவும் வந்ததில்லை. வந்தா என்ன, சளி பிடிக்கும், அது என்ன இந்த ஐஸ்கிரீம் அதெல்லாம் சாப்பிடும், அதெல்லாம் அவங்கள நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அப்படிதான் வருமே ஒழிய பாதிப்பு பெருசா இருக்காது. நம்ம கையில வைத்தியம் இருக்கு. எல்லா வைத்தியமும் எனக்கு தெரிஞ்சதை நான் செய்துட்டு இருக்கேன். எங்க குடும்பம் நல்லா இருக்கு. அது உங்களுக்கும் செய்யணும்னு எனக்கு ஆசை. அதை எப்படி வெளியில கொண்டுட்டு செய்யறதுன்னு தெரியல. அதுதான் நான் தவறிட்டு இருக்கேன். அதுக்கு யாராவது உதவி பண்ணணும்னா நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் செய்ய ரெடியா இருக்கிறேன். ஒரு சின்ன சின்ன வைத்தியம் தான், ஒன்றும் பெருசா இல்லை. ஐயா சொல்றத கேட்க போனா மருந்து மாத்திரையில எவ்வளவு உடம்புக்கு வியாதி வருது, இந்த எண்ணெய் நம்ம யூஸ் பண்ற எண்ணெயில எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் கேட்டு பார்த்து தெரிஞ்சு நம்ம குழந்தைங்கள நல்லபடியா வளர்க்கணும், நம்மளும் கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். இதுதாங்க ஐயா என் மனசுல உள்ளதை சொல்லிட்டேன். நன்றிகள் ஐயா. நீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மக்களுக்கு புரிய வைக்கணும்னு கேட்டுக்கிறேங்க ஐயா. நீங்க நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. மிக்க நன்றிங்க அம்மா. ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம மருந்தையே சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா இப்ப முதல்ல குழந்தை கருவுற்றிலேயே எப்படி உணவுக்கு மேல மருந்துல தான் வளருது. ஏன்னா போன வரைக்கும் நீங்க இரும்பு சத்திர மாத்திரை சாப்பிடணும், அந்த மாத்திரை சாப்பிடணும், எல்லாம் மருந்துலேயே தான் வளருது. அதுக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க உங்களோட இவங்க குடும்பத்துல இருக்க யாருக்கும் மருந்துகள்லாம் கொடுக்காம முழுசா நீங்க இயற்கையான விஷயங்களையே கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது. யாருக்காவது உதவி தேவைப்பட்டாலும் நீங்க வழி காமிக்கிறதா சொன்னீங்க. மிக்க மிக்க நன்றிங்கம்மா. வணக்கம் வள்ளி, நீங்க பேசலாம். வணக்கம் அனைவருக்கும். நிறைய தெரியாத விஷயங்கள் இன்னைக்கு சுகுமார் சார் அவர்கள் பகிர்ந்துக்கிட்டாரு. நிறைய பேச முன்னெடுக்கிற தயங்குற நிறைய விஷயங்கள அவர் இன்னைக்கு வெளிப்படையா ரொம்ப வெளிப்படையா பேசுனது, அதுக்காகவே நிச்சயமா அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். நேத்து தான் வீட்டுல ஒரு நியூஸ் பேப்பர் ஆடு பார்த்தேன், நீட் எக்ஸாம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டுக்கு எதுக்கு இது வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு இன்றைக்கு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்திருக்கு. நம்ம படிக்கவே இல்லை, நீட் படிக்கல அப்படின்னா கூட அதை படிக்கணும், படிக்க வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய அந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நடக்குது. இன்னும் ஒரு பக்கம் பார்த்தா உண்மையிலேயே தகுதியானவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்தா ரொம்ப தகுதியானவங்க மெடிசன் படிக்கிறதுக்குன்னா கூட அவங்க அதெல்லாம் எடுக்கல. ஏன்னா இது பெரிய ஒரு இதுக்கு போகணும், கோச்சிங் போகணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே இன்ஜினியரிங் பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி போனாங்க. இந்த மாதிரி மார்க்கெட்டிங் நிறைய விஷயங்கள், சாப்பாடாகட்டும் இல்ல மருத்துவத்துல சேர்றதுக்கு நீட் இந்த மாதிரி, அது மட்டும் இல்லாம ஆள் வச்சு எக்ஸாம் எழுதுறது, அதுக்கப்புறம் எப்படி அது ஒரு கவர்மெண்ட்டையே அது கைக்குள்ள வச்சிருக்கு, ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றதுக்கு எப்படி இருக்கு, அப்படி மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள். சக்கர வியூகம் அப்படின்னு என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது. அது எப்படி நம்ம ஒவ்வொருவருமே நமக்கு தெரியாம நம்ம ஒரு சக்கர வியூகத்துல மாட்டியிருக்கோம், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஆகட்டும், உணவாகட்டும், இப்படி பல விஷயங்கள்ல மாட்டியிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னாரு. மிக்க நன்றிங்க சார். நன்றி அனைவருக்கும். நன்றி வள்ளி. நீட் எக்ஸாம்க்கு எப்படி அட்வர்டைஸ் பண்றாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டீங்க. ஏன்னா எல்லாமே இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ல தான் இருக்கு. உண்மையா சொல்லப்போனா இப்பெல்லாம் கேள்விப்பட்டேன், இந்தியாவில் பிரசவம்னா ஒரு பேக் மாதிரி 1.5 லட்சம் கொடுத்தா நார்மல் டெலிவரி, எவ்வளவோ லட்சம் கொடுத்தா சிசேரியன். நீங்க அந்த எப்படி கல்யாணத்துக்கெல்லாம் நீங்க மொய் நோட்ல இருந்து அது எல்லாமே நாங்க முழுசா பண்ணிடுவோங்கிற மாதிரி இப்படியெல்லாம் ஒரு ஸ்கீம் வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். கேட்டவே ரொம்ப அதிர்ச்சியாவும் பயமாவும் இருந்தது. ஏன்னா இது எல்லாமே முழுக்க முழுக்க
பணம் அப்படிங்கிற ஒரே விஷயத்த நோக்கி மட்டும்தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு எல்லாரும் இது சொல்ற மாதிரி தான் சக்கர வியூகம் ஒண்ணு வெளிய இருந்து சில வியூகங்களுக்குள்ள நம்ம போகாமையும் இருக்க முடியாது. இப்ப கன்சீவா இருக்கையில நிச்சயமா நம்ம போய் தான் ஆகணும். குழந்தைகளுக்கு ஏதாவது டக்குன்னு உடம்பு சரியில்லைன்னா நம்மளால இது பண்ணவே முடியாது. அது ரொம்ப ஒரு வித்தியாசமான இதா தான் இருக்கு. மிக்க நன்றி வள்ளி. வணக்கம் சரவணன், நீங்க பேசலாம். ரேவதி ஒரு நிமிஷம். அதுல பேபி போட்டோ ஷூட்டும் இருக்காம். அந்த மாதிரியான பல விஷயங்களும் சேர்ந்து ஆடட் வேல்யூவாவும் கூட வருது அப்படிங்கிறதையும் கேள்விப்பட்டேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நன்றி ரேவதி. என்ன வள்ளி? இன்னொருக்கா சொல்லுங்க வள்ளி. முதல் வார்த்தை எனக்கு சரியா கேட்கல. பேபி போட்டோ ஷூட். குழந்தை பிறந்த உடனே ஓ ஹாஸ்பிட்டல்ல ஆமா இருந்து வெளியே வரதுக்குள்ளேயுமே போட்டோ ஷூட் எடுக்கிறது. ஆமா ஆமா வள்ளி. இங்க இப்போ வெளிநாட்டுல இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல எல்லாமே வந்துருச்சு. நன்றி நன்றி வள்ளி. உண்மைதான். வணக்கம் சரவணன், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு சுகுமார் சார் மெடிக்கல் மாஃபியா ரொம்ப அருமையா சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு, ஒரு அவேர்னஸ் நல்லா தெரிஞ்சுது. இது அவருக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். மிக்க நன்றிங்க சரணன். உங்களுடைய வாழ்த்தையை அன்பே தெரிவிச்சிருக்க மிக்க மிக்க நன்றி. வணக்கம் சேவியர் சார், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சக்கர வியூகம் பற்றி சுகுமார் அவர்கள் ரொம்ப சிறப்பா உரையாற்றினாரு. நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவோட நம்முடைய உடல் உறுப்புகள் எவ்வளவு வேல்யூ, ஒவ்வொரு பங்கங்களும் வீட்டுல செய்யறது, ரத்தம் கூட 1 லிட்டர் ரத்தம் 58 அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு வேல்யூ போட்டு அதுல இருந்து இந்த மருந்து மாத்திரையில இருந்து என்னென்ன எப்படிலாம் தயாரிக்கிறாங்க அந்த பார்மா கம்பெனி, இந்த உலகமே டிபெண்ட் பண்ணி இருக்கிறதே இந்த மெடிக்கல் இதுதான். ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க். மக்களை பத்தி கவலைப்பட, அவர் சொன்ன மாதிரி மக்களை பத்தி கவலைப்படுறதில்ல. அவங்களுக்கு தேவை இன்கம், பிசினஸ். இப்ப ஒரு சுகர் எடுத்துக்கிட்டா, இந்த சுகர் அடிக்கடி நான் சொன்னது உண்டு. சுகர் சரியாகிறதுக்கு கண்டிப்பா மருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. வேர்ல்டு லெவல்ல இன்ன வரைக்குமா இவ்வளவு அறிவியல் கண்டுபிடிப்பு இருக்கும்போது, இவ்வளவு மெடிக்கல்ல இவ்வளவு கண்டுபிடிக்கும் போது, ஒரு சுகருக்கு மருந்து கண்டுபிடிக்காம இருப்பாங்க, கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா அதை கொடுத்துட்டா சுகர் சரியாயிடும், திரும்ப பேஷண்ட் வர மாட்டாங்க ஹாஸ்பிட்டல். அப்படிங்கிறதுக்காகவே இந்த சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் மாத்திரை மருந்துகளை வெளியிடுவோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதுவும் சரியாகுது, டோஸை எம்ஜி அதிகப்படுத்துவோம். இப்படிமா அந்த படிநிலைகள், ஒவ்வொரு எம்ஜி படிநிலைகளும் மாத்திரைகள் கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கு. கடைசியில சுகர் சரியாகாம இன்சுலின் டிபெண்டா இருக்கிற மாதிரி அதுக்கும் இருக்கு. இப்ப மருத்துவ உலகத்துல முன்னாடிலாம் ஒரே ஒரு டாக்டர் தான், அவர் தான் எல்லா நோயும் பார்ப்பாரு. இப்ப தனித்தனி பாகங்களுக்கு, உடல் உறுப்புகளுக்கு தனித்தனியா இருக்கு. இப்ப கூட ரீசெண்டா லெஃப்ட் ஐ நான் பார்க்க மாட்டேன், ரைட் ஐ அந்த டாக்டர் போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போயிருக்கான். இந்த அளவுக்கு மருத்துவ உலகம் மக்களை பயமுறுத்தி, ஏன்னா வேற வழி இல்லை, நம்ம அங்க போய்தான் ஆகணும், அவங்க சொல்றதை கேட்டுத்தான் ஆகணும். எவ்வளவு செலவுனாலும் நம்ம பண்ண தயாரா இருக்கிறோம். அந்த ரமணா படத்துல விஜயகாந்த் அந்த ஹாஸ்பிட்டல் நடக்கிற இதான் நான் கண்கூட பார்த்தேன். அவர் சொல்ல எவ்வளவு ஒரு இது அப்படிங்கிறது. அதே மாதிரி நான் முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா பெண்கள்லாம் வேலைக்கு போவாங்க, நாத்து நட களை எடுக்க போவாங்க, பிரசவமா நிறமாசமா இருக்கும்போது கூட போவாங்க, வரும்போது குழந்தைகள்லாம் வருவாங்க. எந்த வித ஒரு இது இருக்காது. ஏன்னா அவங்க உடல் இயல்பாகவே அந்த உடற்பயிற்சியான வாழ்க்கையில தான் இருந்துச்சு. நெல் குத்துறதுல இருந்து, மாவாட்டுறதுல இருந்து, தண்ணி தூக்குறதுல இருந்து, அடிபம்புல தண்ணி அடிக்கிறது, அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் ஓரியன்ட் லைஃப் ஸ்டைல தான் நம்ம முன்னாடி இந்த பெண்கள்லாம் இருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு இயல்பாவே அந்த உடற்பயிற்சின்னு தனியா மெனக்கட்டுன்னு போய் பண்றது கிடையாது. ஸோ அதனால அவங்களுடைய உடல் வாகு சரியா இருந்தது. உடல் பருமனான பெண்களை அந்த காலத்துல பாக்குறது ரொம்ப அரிதா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இயல்பாவே உடற்பயிற்சி வாழ்க்கையில இருந்ததுனால அவங்களுக்கு எந்தவித
மருந்துகளோ மாத்திரைகளோ தேவைப்படல. ஃப்ரீயா ஈஸியா பிரசவம் ஆச்சு. ஒரு குடும்பத்துல 7, 8, 10 பிரசவமா ஆயிருக்கு, எந்த வித பிரச்சனையுமே இல்லாம. ஆஹ் ஆனா இப்ப ஃபெர்டிலிட்டி சென்டர் எவ்வளவு இருக்கு, டாக்டர்ஸ் இதுக்குன்னே இந்த அங்கங்க மூலை மூளைக்கு இருக்கு இந்த மாதிரி ஃபெர்டிலிட்டி சென்டர். இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த அவர் சொன்ன மாதிரி அந்த உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே அந்த உணவு உணவு மூலமா தான் நம்ம ஒவ்வொன்றும் மாறுது. இந்த ஆயில் ஐட்டமா இருக்கட்டும். ஏன்னா நான் சொன்ன யோசிப்பேன் டாக்டர்ஸ்கிட்ட, இப்ப இவங்களுக்குலாம் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவங்க நமக்கு கொடுக்குற மாத்திரை தான் அவங்க சாப்பிடுவாங்களா, இல்ல அவங்க தனிப்பட்ட இது நல்லது கெட்டதுன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனா அவங்க வேற எதாவது தான் சாப்பிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு ஒரு கிளைண்ட் ஒரு டாக்டரை நான் போய் பார்த்தேன். அவர்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு நீங்க எவ்வளவு சார் இந்த மாத்திரை எவ்வளவு சார் அப்படின்னு கேட்கும்போது, இது வந்து ஒரு மாத்திரை 2 ரூபாப்பா, 30 மாத்திரை 60 ரூபா அப்படின்னாரு. இல்ல சார், நான் எங்க சொந்த ஃப்ரெண்டு எடுக்கிறாரு, ஒரு மாத்திரையே 30 ரூபா 40 ரூபா சொல்றாங்க, அதே சுகர் தான், எல்லாம் ஒண்ணுதான்ப்பா, அது பிராண்டுன்னு சொல்லிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். இது வந்து அதான் அவரு இந்த மெடிக்கல் அவர் நிறைய சொன்னார். டாக்டருக்கு கிஃப்ட் கொடுக்கறது, கிஃப்ட் கொடுக்கறது, லஞ்சம் கொடுக்கறது, கிளினிக்கை வந்து ஹாஸ்பிட்டல் ஆக்குறதுக்கு எல்லாமே அந்த பார்மா கம்பெனி வந்து உதவி செய்யுது. டாக்டர்ஸும் வேற வழி இல்லை இல்லையா, காசு கொடுத்து படிச்சதை வந்து எப்படி கலெக்ட் பண்றது, இந்த மாதிரி மருந்து மாத்திரை கொடுத்து தான் கலெக்ட் பண்றது, கடைசியா ஏமாறுறது நம்மள மாரி அப்பாவி மக்கள். அதே மாதிரி இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்ததுல இருந்து ரொம்ப ஒரு இது எனக்கு ஒண்ணும் இல்லை, ஒரு சின்ன ஒரு கட்டி இருந்தது முழங்காலுக்கு கொஞ்சம் மேல, அது ஒரு சின்ன ஒரு கட்டியா இருந்தது, அது கொஞ்சம் கொஞ்சமா அது பெருசாயிடுச்சு, அது ஒரு இது மாதிரி இருந்தது, ஒரு சின்ன புண்டு சைஸ்க்கு வந்துருச்சு. அது என்னன்னே தெரியல. நான் போய் அவரை டாக்டர்கிட்ட போய் காமிச்சேன், இது என்ன சார் இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு, அதை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு. எனக்கே வந்து என்ன ஆச்சுன்னா, நானே ஒரு பிளேட் எடுத்து அறுத்துருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுச்சு. சரி போய் கேட்கலாம் அப்படின்னு கேட்டேன், எவ்வளவு ஆகும் அப்படின்னு. 6000 ஆகும் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு, சார் இந்த மாதிரி நான் பேங்க்ல ஒர்க் பண்றேன், எனக்கு இன்சூரன்ஸ் இருக்கு. இன்சூரன்ஸ் இருக்கா? அப்ப இல்ல, அதுக்கு முன்னாடி எப்ப சார் ஆகும்னா, இல்ல பண்ணிட்டா காலையில பண்ணிட்டா சாயந்தரம் போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னவங்க, இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நேரா போய் அட்மிஷன் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டு கிட்டத்தட்ட நான் 5 நாள் அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். இருந்து பில்லு வந்து ஒரு 45,000 ரூபாய் என்னமோ பில்லு போட்டாங்க. அப்ப நான் தனியா 45,000 பில்லு. நான் அப்பதான் யோசிச்சேன், என்னடா 6,000 ரூபாயில முடிக்கிற வேலையை 45,000 ரூபாய் இங்க கொண்டு போயிட்டாங்களே, வெட்டி சார்ஜ் அந்த சார்ஜ் அது இதுன்னு போட்டு கொண்டு போயிட்டாங்களேன்னா, காரணம் மெடிக்கல் இன்சூரன்ஸ். இது ஒரு காம்போ மாதிரி, அது ஒரு இன்சூரன்ஸ் இதாகுது. சரி இது நமக்கு என்ன, பேங்க் தானே, இன்சூரன்ஸ் கம்பெனி தானே கட்டணும்ட்டு நான் அப்புறம் வந்துட்டேன். இப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாமே வியாபார நோக்கத்துல தான் இருக்கு. அதை கண்கூட தெரியுது நமக்கு. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணதுல இருந்து திடீர்னு என்ன சொல்றாங்க, உங்களுக்கு சுகர் இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, உங்களுக்கு இது போடணும் அது போடணும்னு சொல்லி அது வேற தனியா, அதனாலதான் எனக்கு 5 நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நம்மள மக்களை வந்து அந்த பலவீனத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க, பயப்படுறது நல்ல மூலதனமா எடுத்துக்கிட்டு பண்றாங்க. இது மாதிரி நிறைய இது 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 சொல்லிட்டே இருக்கும்போது, அந்த பேப்பர் அவுட் ஆகி அதுல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அவங்க ஒரு எப்படி ஒரு டாக்டரா வந்து ஒரு தகுதியான ஒரு டாக்டரா இல்லாம பணம் கொடுத்து டாக்டர் ஆகி அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு நோயாளி கொடுக்கும்போது தவறா போச்சுன்னா என்ன ஆகும், அவங்க இதெல்லாம் சொன்னாரு. நிறைய தகவல்கள், நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவோட அவர் எப்போதுமே ஒரு செஷன் எடுத்தாருன்னா ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து பயங்கரமா இருக்கும். குமார் சாரோட ஒரு ஃபேனா தான் நானும் இருக்கேன். ஏன்னா அவரு சேல்ஸ் டாக்கிங்கிற தளத்துல ஒவ்வொரு சண்டையும் அவரு 7 மணிக்கு அவரு ப்ரிப்பரேஷன்லாம் பாக்குறது பயங்கரமா இருக்கும். அதே இவ்வளவு டேட்டா எப்படி எங்கெங்கன்றா எடுத்தாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு இந்த
சக்கர வியூகம் இதுல எப்படி அவர் பேச போறாருன்னு நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நல்ல ஒரு தலைப்பு, ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வான ஒரு தலைப்பு, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தலைப்பு. கடைசியா முடிக்கும் போது நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கிட்டா நம்ம ஏன் அங்க போக போறோம்? ஸோ அதனால ஹெல்த்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒரு நல்ல ஒரு போற போக்குல ஒரு வார்த்தை விட்டார். நிறைய பேர் கவனிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியாது. ஸோ நம்ம ஒரு அது வேணும் இது வேணும்னு நம்ம ஹெல்த்தை விட்டுட்டு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா அதெல்லாம் கிடைச்சிடும். அதை அனுபவிக்கிறப்ப ஹெல்த் போயிடும். அப்புறம் அவ்வளவு தூரம் சம்பாரிச்சு அவ்வளவு தூரம் ஓடி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஸோ அதனால சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்ம இருக்கும்போதே ஹெல்த்தியா இருந்துட்டா, இப்ப சின்ன இதுலயே ஹெல்த்தியாவ உடற்பயிற்சியோட நல்ல உணவு பழக்கத்தோட இருந்தால நம்ம அங்க போகணும் அவசியம் கிடையாது. அதனால நம்ம அப்படியே இருக்கலாம். ஏன்னா அங்க அவ்வளவு ஒரு மாயைகள், ஒரு போலிகள் நிறைய இருக்கு, சைடு எஃபெக்ட் நிறைய இருக்கு. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அதனால நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்குவோம் அப்படிங்கிறது தான் ஃபைனலா சொல்லி முடிச்சாரு. வாழ்த்துக்கள் சுகுமார் ரங்கப்பன் சார் அவர்களுக்கு. சாதாரண நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றிங்க அருள் சேவியர் சார். உங்களுக்கு வாழ்க்கையில நடந்த அந்த மருத்துவம் சார்பான ஒரு விஷயத்த வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒரு சாதாரணமா ஒரு அந்த விஷயத்துக்கு போகையில ஒரு வேலை, அதே வந்து நீங்க இன்சூரன்ஸ் இருக்குதுன்னா உங்களுக்கு ஒரு வேலை, மாதிரி ஒவ்வொரு விஷயமா வந்து சொன்னதை வந்து எப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு உலகம் அப்படிங்கிறது ரொம்ப கவலையாகவும் இருக்கு. ஆனா இதுக்கு வேற வழியும் ஒன்றும் தெரியல அப்படிங்கிற இதாக தான் இருக்கு. அதுக்கு இன்னொரு வழி, மாற்று வழி, ஒரே ஒரு வழினா நல்ல உடற்பயிற்சி, நல்ல உணவு பழக்கம், நல்ல விஷயங்களா வச்சு நம்ம உடலை சரியான வகையில் வச்சுக்கிறது மட்டும்தான் ஒரே வழி அப்படிங்கிறது ரொம்ப அழகா இருந்தது. அதுபோல் நம்மளுடைய சுகுமார் ரங்கப்பன் சார் ரொம்ப அழகா ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொன்னாரு. நம்மளுடைய உடல்ல இருக்க ஒவ்வொரு உறுப்பும் எத்தனை லட்சங்கள், எத்தனை விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது நிச்சயமான உண்மை. ஏன்னா நம்மளுக்கு தெரியறதில்ல, நம்ம அந்த அளவுக்கு வந்து அதோட மதிப்பு தெரியறதில்ல. கண் கெட்ட பின்னே சூரிய நமஸ்காரம்ங்கிற மாதிரி நம்ம இருக்கையில அதை வந்து ஒரு பணத்துக்காக மற்ற விஷயங்களுக்காக எல்லாம் வந்து நம்மளுடைய ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இது பண்றதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொன்னீங்க. மிக்க நன்றி. வணக்கம் ராமச்சந்திரன் ஐயா, நீங்க பேசலாம். ஹலோ ராமச்சந்திரன் ஐயா. சரித்திரம் படைப்போம் தளத்தில் பயணிக்கும் உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய சக்கர வியூகம் தலைப்பில் உரையாற்றிய ஐயா சுகுமாரன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். ஐயாவுடைய உரையில் இன்று மனித உடல் தொடர்பான அந்த உடற்கூறுகள், ஒவ்வொரு நம்முடைய உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் உள்ள மதிப்பை பற்றி டேட்டா வைஸா அவர் வந்து விலை மதிப்பு போட்டு சொல்லி பேசியிருக்காரு. இப்படி விலை மதிப்பற்ற நம் உடலை நாம் எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை ரொம்ப அற்புதமா இங்க பதிய வச்சாரு. இந்த இப்ப உள்ள சமூகத்துல இந்த மருத்துவம் சார்ந்து எப்பேற்பட்ட கொடுமைகள்லாம் நடக்குது. உலக அளவுல இந்த மெடிக்கல் மாஃபியாஸினுடைய உலகையே அவர்கள் கட்டி போட்டு இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் உருவாக்குகின்ற, உலக தலைவர்களை உருவாக்குகின்ற ஒரு தொழிலாக அந்த மெடிக்கல் மாஃபியாஸ் இருக்கிறாங்க அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவா, தெள்ள தெளிவா, அழகா அந்த டேட்டா வைஸா போட்டு எல்லாருக்கும் புரிய வச்சாரு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம உடல் எவ்வளவு பெரிய முக்கியம், அதை எப்படிலாம் நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும். இதுக்கு முக்கிய காரணம் எதுக்கு எடுத்தாலும் மருத்துவமனையை நோக்கி ஓடுறது, அங்க நடக்கிற அந்த நாம் எடுத்துக்கிற அந்த மெடிசன்ஸ் எல்லாம் எவ்வளவு நமக்கு சைடு எஃபெக்ட் உருவாக்குது. அதையெல்லாம் இயன்ற வரை தவிர்க்கணும்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்ல உணவு, உடற்பயிற்சி தான் முக்கியம் அப்படின்றத நம்ம அவருடைய உரையிலிருந்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி இந்த மருத்துவம் சார்ந்த கல்வி தொடர்பா
நம்ம சமூகத்துல ஒரு போலியான கௌரவம், மருத்துவம் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது எனக்கும் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு தான். என் மகளும் மருத்துவர். இப்போ கூட சமீபத்துல வந்து இப்போ எம்டி படிக்கிறதுக்காக அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ கூட சமீபத்துல அது கேன்சல் ஆகி போச்சு அந்த எக்ஸாம்லாம். இப்படி நம்ம அந்த சமூகத்துல வந்து மருத்துவர் அப்படின்ற ஒரு போலியான கௌரவம், அதாவது மருத்துவம் படிக்கணும் நல்ல விஷயம், ஆனா வேற எவ்வளவோ விஷயங்கள்லாம் சமூகத்துல முன்னேறதுக்கு எவ்வளவு வாய்ப்புகள்லாம் குவிஞ்சு கிடக்குது. அதையும் நம்ம பார்க்கணும். பெற்றோர்கள் வந்து நம்ம பிள்ளைகளை வெறும் மருத்துவம் சார்ந்தே அவங்கள வந்து இதுதான் படிக்கணும் அப்படின்றது நம்ம போட்டு அவங்கள வற்புறுத்தக்கூடாது. உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, படிக்கிறதுக்கு எவ்வளவு, முன்னேறதுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் குவிஞ்சு கிடக்குது. அது பத்தியும் அது சார்ந்த விஷயங்களும் குழந்தைகள் மனசுல நம்ம பதிய வைக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த நீட் விவகாரத்துல நடக்கிற அந்த மாபியாஸ் கும்பல் நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமா டேட்டா வைஸ் ரொம்ப தைரியமா எடுத்து சொன்னார். அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். ஐயா, உங்களுடைய தகவல் எல்லாம் ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ராமச்சந்திரன் ஐயா. எந்த அளவுக்கு வந்து மாஃபியா அப்படிங்கிறத வந்து நீட் எக்ஸாம்லேயும் சரி மருத்துவத்துறையிலையும் சரி நடக்கிறது அப்படிங்கிறத சுகுமார் ரங்கப்பன் அவர்கள் சொன்னது சுட்டி காமிச்சிங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்து ஒவ்வொரு அம்மா அப்பாவும் விரும்புறது தன் குழந்தைகள் மருத்துவராக வேண்டும் தான். மற்ற எந்த விஷயத்துங்கிறத விட என் பையன் டாக்டருக்கு படிக்கணும் அப்படிங்கிற ஒரே இதில் தான் இருக்காங்க. அதையும் வந்து நீங்கள் சுட்டி காமிச்சிங்க. அதுலேயும் உங்கள் மகளும் வந்து மருத்துவர் அப்படிங்கிறதையும் அதையும் சொல்லிட்டு சொன்னீங்க. மிக்க மிக்க நன்றிங்க ஐயா. கீழே கேட்கும் தளத்திலிருந்து யாராவது வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இல்லைன்னா நம்ம சுகுமார் ரங்கப்பன் அவருடைய ஏற்புரைக்கு போயிடலாம். சார் நீங்கள் உங்களோட ஏற்புரை. சேவியர் சார், நீங்கள் ஏதாவது கொஷின் கேட்கணுங்களா? உங்கள் மைக் ஆன் பண்ணி. ஆமா, இப்ப குமார் சார் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாரு. இந்த ரொம்ப கொடுமையான இதை நான் என்ன பாக்குறேன்னா, இந்த காலாவதியான மருந்து, எக்ஸ்பைரி ஆன மருந்தை திரும்ப லேபிள் மட்டும், அந்த அட்டையை மட்டும் டேட்டா திரும்ப மாத்தி அதுவும் நடக்குது. அதாவது அந்த டேட்டாவும் சார் எடுத்தாரா என்னன்னு தெரியல. அதுக்காக நன்றி. இந்த தளத்துல இது வரைக்கும் வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ரேவதி மேடம், கல்பவள்ளி மேடம், ஆர்கியபிள்ட்டு உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த தளத்தை இவ்வளவு சிரமம் 457 நாட்களாக தொடர்ந்து நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு வாழ்த்துக்குரிய எல்லாருக்குமே நன்றி. கடைசி நீங்க எல்லாருமே கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த கன்க்ளூஷன் சொல்லும்போது வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு எடுத்த தலைப்பு வந்து ஒரு நான் பேசுனது வந்து ஒரு 7 to 8% தான் நான் சொல்லியிருக்கேன். 100% நான் உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஏன்னா அதுக்கு வந்து அதான் சொல்றேன், 6 மணி நேரம் 8 மணி நேரம் கூட என்னால் தொடர்ந்து அதை சொல்ல முடியும். ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணுறதுக்காக வந்து, ஏன்னா எப்பவுமே நம்ம டைமிங் 7 மணிக்கு கொடுப்பாங்க, 7 மணிக்கு க்ளோஸ் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம 7 மணிக்கு ஷார்ப்பாக க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த கன்க்ளூஷன்ஸில் நான் சொல்கிறேன், கொஞ்சம் கிளியரா நீங்க போறதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கிளியரா கேட்டுக்கோங்க. உலகத்துடைய அந்த பாப்புலேஷன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, 806 கோடி 2023ல 8.1 பில்லியன் சொல்லுவாங்க. 888 கோடி வந்து 2035ல ஆகும். அதாவது 9 பில்லியன் 2037 9 பில்லியனா மாறிடும். 971 கோடி 2050 இருக்கும். 10 பில்லியனா 2058ல மாறிடும். அப்போ இந்தியாவை வந்து பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் வந்து 142 கோடி. வேர்ல்டோட பாப்புலேஷன் ஷேர்ல வந்து 17.76%. சைனா வந்து 17.72, அமெரிக்கா 4.23, இந்தோனேசியா 3.45. இப்போ இதுல வந்து பிகர் இஸ் நாட் ஆல்வேஸ் பெட்டர்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் நம்முடைய பிறப்பு விகிதம் வந்து 1,05,000 பேர் பிறக்கிறாங்க. 47,700 பேர் இறக்குறாங்க குழந்தைங்க. ஊட்டச்சத்து குறைபாடுனால மட்டும் 19.44, அதாவது வேர்ல்டு 14.20% வந்து ஊட்டச்சத்து குறைபாடுனால குழந்தைகள் இறக்குறாங்க. அண்டர் அதாவது மால் நியூட்ரிஷன்ஸ்ல வந்து 87.3 கோடி இருக்காங்க இப்போ உலகத்துல. 9,222 பீப்புள் ஒரு நாளைக்கு இந்தியாவில வந்து ஹங்கர்னால இறக்குறாங்க. 84.42 ஒபீஸ்னால இந்த உலகத்துல ஒபீஸ்க்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. 474.56 கோடி ஸ்பெண்ட் ஃபார் வெயிட் லாஸ்க்கு மட்டும் அவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க. கம்யூனிகேபிள் டிசீஸ்னால வந்து 92.93 லட்சம், அதாவது 92.93 லேக்ஸ் வந்து பர் இயருக்கு டெத் நடக்குது. 3.6 லேக்ஸ் வந்து சீசனல் ஃப்ளூனால இறக்குறாங்க. 54.41 லட்சம் குழந்தைகள் வந்து 5 வயதுக்கு கீழே வந்து இறக்குறாங்க. 3.19 கோடி வந்து அபார்ஷன்னால இறக்குறாங்க. 2.21 லட்சம்
மதர்ஸ் வந்து டியூரிங் பர்த்ல வந்து இறக்குறாங்க. 12.03 lakhs ஹெச்ஐவி எய்ட்ஸ்னால இறக்குறாங்க. 58.79 கேன்சர்னால, 2.82 lakhs மலேரியானால 35.79 வந்து ஸ்மோக்கிங்னால, 17.9 லட்சம் வந்து ஆல்கஹால்னால, 7.67 லட்சம் பேர் சூசைட்னால, 9.66 லட்சம் பேர் ரோடு ஆக்சிடென்ட்னால. வெறும் 34 கோடி மக்கள் தொகை உள்ள அமெரிக்கால மட்டும் 3 கோடி பேருக்கு பிபி மாத்திரைகள் வாங்கி சாப்பிடுறாங்க. அப்படின்னா 143.15 கோடி இருக்கக்கூடிய மக்கள் தொகை உள்ள இந்தியாவுல வந்து எத்தனை கோடி புது நோயாளிகள் உருவாக்க போறாங்க நீங்க எண்ணி பாருங்க. இது பிபியோட நிக்காது, அடுத்து சுகருக்கு அந்த மாதிரி நிறைய வரும். இத்தனை நாள் முன்னாடி 150 60 நார்மல் பிபினாங்க, பின்னாடி 140 70 இருந்தா 70 குறைஞ்சது. இனி வந்து 130 80 மாறும். இன்னும் கொஞ்ச நாள் ஆக 120 90 தான் பிபி மாறும். யாரோ எங்கேயோ உட்காந்துட்டு நம்ம உடல் ஆரோக்கியத்தை வந்து தீர்மானிக்கிறாங்க. உணவே மருந்துன்னு சொன்ன நாம அவங்க மாத்திரையை வாங்கி சாப்பிட்டு அடிமையா கிடக்குறோம். கேள்வி கேட்காதனால நம்ம உணவு முறையை இப்ப வந்து கேள்விக்குறியா மாறி நிக்குது. நமக்கு சளி பிடிக்கிறதுக்கு வந்து 200 வகையான காரணங்கள் இருந்தாலும் அதுக்கு நிரந்தர தீர்வு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறது தான் வந்து நல்லதுன்னு சொல்லி மருத்துவ ஆய்வுகளே சொல்றாங்க. ஆனா அதிகமா நாட்டுல விற்கக்கூடிய மாத்திரையை வந்து சளிக்கான மாத்திரை தான். மெடிக்கல் ஷாப்பை தாண்டி சின்ன சின்ன பெட்டி கடைகள் கூட இந்த மாத்திரைகள் கிடைக்கும். சளிக்கான உண்மையா மருந்து இருக்குன்னு கேட்டா இல்ல. இப்ப அந்த அப்ப எதுக்கு இதுக்கு மாத்திரைன்னு கேட்டீங்கன்னா, உடம்புல சளி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய எச்சரிக்கை, அதாவது சிம்டம்ஸை கட்டுப்படுத்துறது தான் இந்த மாத்திரைகளோட வேலை. நம்ம போடக்கூடிய மாத்திரைகள் கட்டுப்படுத்த வேண்டியது சளியையா இல்ல சளிக்கான அறிகுறியா? சோ இருமல் வந்தா உடனே மருந்து வாங்கி சாப்பிடுறோம். யோசிக்க வேண்டியது யாரு? இருமல் என்பது ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம். சோ ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம லங்ஸுக்குள்ள போகிறத தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. சோ 1957 மேற்கு ஜெர்மனில 10,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கைகால்கள் இல்லாமல் பிறந்தன. இது மருத்துவ உலகத்தை வந்து ஒரு நிலைகுலை செஞ்சது. கர்ப்பிணிக்கு வந்து வலி நிவாரணியாக தாலிமைடு அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திரையை மருத்துவர்கள் பரிந்துரைச்ச காரணம் தான் இதுக்கு. 2011 இப்ப ரீசெண்டா வந்து அமெரிக்காவோட புலனாய்வு செய்தியாளர் வந்து ஸ்காட் கார்னி அப்படிங்கிறவர் வந்து எழுதியுள்ள இந்த ரெட் மார்க்கெட் அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகத்துல வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னையில மருத்துவமனையில ஒற்றை கண்ணுல சிதைந்த முகத்தோட பிறந்த குழந்தைய வந்து பிறந்திருக்கு. அதுக்கு என்ன ரீசன்னா, புற்றுநோய் சிகிச்சைக்காக தயாரிக்கப்பட்ட சோதனையில் இருக்கக்கூடிய மாத்திரைய அந்த குழந்தை தாய் பிரசவ காலத்துல வந்து சாப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. சோ வணிக நோக்கத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடிய சில மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் ஆயுதமாக அந்த மருத்துவர்களும் சிலவர்கள் மாறுவதனால உயிர்காக்கும் மருத்துவ உலகம் மெடிக்கல் மாஃபியா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அழைக்கக்கூடிய அவல நிலைக்கு வந்துருச்சு. மருத்துவர்கள் அளவுக்கு மிகையான மாத்திரைகளை வந்து எழுதி கொடுப்பதை கண்டிக்க வேண்டும். ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை எதிர்விளைவை உண்டாக்கும் மருந்துகளை உட்கொண்டு நோய்களை விரட்டுவதை விட உடலோட இயற்கை நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம ஆற்றலை வளர்த்துக் கொள்வதே ரொம்ப ரொம்ப சால சிறந்ததுன்னு சொல்லி நான் வந்து எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்றதா சொல்றேன். முதல்லயே பார்த்தோம், ஃபைனலா வந்து ஒரு வார்த்தை நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுல வந்து இப்ப நீங்க வந்து இந்த ஐவிஎஃப் ஸ்கேம் சொல்லுவாங்க, இந்த செயற்கை கருத்தடை, அதுக்கான ஒரு பெரிய பிசினஸ் நடக்குது. இம்ப்ளான்டேஷன், உடம்புக்குள்ள வைக்கக்கூடிய ஸ்டண்டோட விலை வந்து 15,000 மேனுஃபேக்சர் ஆச்சுன்னா 1.5 லட்சம் 2 லட்சம் வாங்குறாங்க. சோ வந்து இதுல இந்த லேப் ஸ்கேம் இருக்கு. நீங்க வந்து ஃப்ரீ மெடிக்கல் செக்அப் எல்லாம் போறீங்களா, அது எல்லாமே ஒரு ஸ்கேம் மாதிரி நடக்க ஆரம்பிக்குது. சோ இது எல்லாமே ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து அவாய்ட் பண்ணணும். சோ நான் ஃபைனலா சொல்றது என்னன்னா, நீங்க உங்க நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். செகண்ட், மாசடைந்த சுற்றுச்சூழல் வந்து தூய்மையில்லாத காற்று, இந்த கலப்பட உணவு, கெட்ட தண்ணீர், இதெல்லாம் வந்து காலக்கேடுகள் மனிதனோட உடலை வந்து நோய் தடுப்பு வலிமை தன்மையை வந்து குறைச்சிட்டு வருது. ஸோ கடின உழைப்பும் இயற்கை சார்ந்த சத்துணவுகளும் நடைப்பயிற்சியும் தேவையான அளவு இப்போ வந்து மருத்துவ கல்வி முறையில் நிறைய மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும். இதெல்லாம் நீங்க வந்து ப்ராப்பரா எப்பவுமே வருமுன் காப்பது வந்து ரொம்ப நல்லது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர்னு எப்பவுமே சொல்லுவாங்க. ஸோ நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, லைஃப்ல எவ்ரி திங் இஸ் டெம்பரவரி. அதை வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நம்ம தேவையெல்லாம் ஓடிட்டு இருக்கோம். லைஃப் வந்து அது வந்து பயப்பட வேண்டிய லைஃப் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஃபேமிலி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நண்பர்களை தாண்டி நீங்க வந்து ஃபேமிலியோட வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி நீங்க உங்களை எப்படி பாத்துக்கிறீங்களோ அதே நீங்க உங்க மேல எப்படி உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து மத்தவங்களும் உங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க லைஃப்ல வந்து இந்த மாதிரி மெடிக்கல் இவ்வளவு படிச்சிருந்தா பெரிய லெவல் இருந்தா மட்டும்தான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும் சொல்லி நம்ம பெருசா ஆசைப்பட வேண்டியதில்லை. நீங்க பண்ணக்கூடிய உடலுக்காக பண்ணக்கூடிய சாக்ரிஃபைஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர்ல பெரிய லெவல்ல உங்களுக்கு பே பண்ணும். உங்க உடம்ப வந்து நீங்க இப்ப சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டீங்க, அதாவது நீங்க பண்ணக்கூடிய ஹெல்த்துக்காக எந்த விஷயத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாமே தெளிவா நீங்க வச்சுக்கோங்க. உங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்.
இந்த இன்னைக்கு எடுத்த சக்கர வியூகம் வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா வந்து, ஏன்னா நான் சொல்றேன், நான் வந்து ஒரு 7% 8% தான் சொல்லியிருக்கேன். இது பெரிய சப்ஜெக்ட். நான் எப்பவுமே கண்டென்ட் ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பேன், டேட்டாஸ் ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பேன். என்னோட தொழிலே அதுதான். ஸோ அதனால நீங்க தொடர்ந்து வந்து இந்த தளத்திற்கு சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப ப்ராப்பரா நடத்தக்கூடிய ஒரு தளம், பாசிட்டிவா இருக்கும். மைண்ட் செட்ல நான் வந்து மெடிக்கல் மாஃபியான்னு பேர் வைக்கலாம் கூட, நம்ம ஆரோக்கியப்பட்ட நண்பர் வந்து இல்ல சுகுமார் பாசிட்டிவா பேர் வைங்கன்னு சக்கர வியூகம் வச்சோம். ஸோ பாசிட்டிவா இருக்கக்கூடிய தளம். நான் வந்து இது மண்டே பேச வேண்டியது, ஃபர்ஸ்ட் நாளே எடுத்து இவ்வளவு ப்ரெஷரை கொடுக்க வேண்டாம் மக்களுக்கு அப்படிங்கிறதுக்காக வெனஸ்டே நான் எடுத்தேன் இந்த தலைப்பு. ஸோ இது ப்ரெஷரா எடுத்துக்காதீங்க, இது பாசிட்டிவ் அவேர்னஸ் எடுத்துக்கிட்டு, நம்ம எப்பவுமே இந்த கண்தானம் உடல் தானம் பத்தி நிறைய சொல்லுவோம். அந்த மாதிரி நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. இது பாசிட்டிவா எடுத்துட்டு உங்க வாழ்க்கையை நீங்க வந்து உடம்ப வந்து ப்ராப்பரா வச்சுக்கோங்க. இந்த அம்மா சொன்ன மாதிரி வந்து இயற்கையான நான் வந்து காய்ச்சல் தலைவலிக்கெல்லாம் மருந்து எடுத்துக்க மாட்டேன். என்ன ரீசன்னா, மிளகு, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து நான் ரெகுலரா என்னோட இதில் எடுத்துக்குவேன். நைட் படுக்கும்போது பால்ல சர்க்கரையெல்லாம் போடாம கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் மிளகும் போட்டு டக்குன்னு குடிச்சிட்டு தான் படுத்து தூங்குவேன். அதே மாதிரி நீங்க நாட்டு மருந்து கடையில போய் கடுக்காய் பொடி வாங்கி வச்சுக்கோங்க. வாரத்துல சனிக்கிழமை நைட்டு மட்டும் 1 ஸ்பூன் லைட்டா சுடுதண்ணில கலந்து ரெகுலரா குடிச்சிட்டு வாங்க. வாரம் ஞாயிற்றுக்கிழமை வயிற்று ஃபுல்லா கிளீன் பண்ணும். வயிறு தான் பிரச்சனை, உடம்போட பிரச்சனைக்கு எல்லாம் காரணம். ஸோ கடுக்காய் பொடியை மட்டும் 1 ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி வெந்தயம், கருஞ்சீரகம், அப்புறம் வந்து வெந்தயம், கருஞ்சீரகம், ஓமம், இந்த 3ஐயும் வெயில காய வச்சு அதை கரெக்டா பொடி பண்ணி பாக்கெட்ல ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சுக்கிட்டு, ஒரு கப்ல போட்டு வச்சுக்கிட்டு, டெய்லி நைட் படுக்கும்போது சனிக்கிழமை வந்து நீங்க கடுக்காய் பொடி எடுக்கிறங்காட்டி மற்ற நாள் எல்லாமே டெய்லி நைட் படுக்கும்போது 1 ஸ்பூன் சுடுதண்ணில் கலந்து குடிச்சு படிச்சிட்டீங்கன்னா சுகர் எல்லாம் வந்து இயற்கையாவே நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும். வெயிட் லாஸையும் ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ உங்க உடம்பு ஆரோக்கியம் பார்த்துக்கும். இயற்கையான உணவுக்கு போய் மிளகை, சரி எதுவுமே பண்ண முடியலாண்டி கூட 4 மிளகு எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கோங்க. அப்பப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷன் வர மாதிரி இருந்தா மிளகு மட்டும் சாப்பிடுங்க. உடம்புல எல்லா நோய்களையும் எதிர்ப்பு கண்டிப்பா மாற்றும். ஸோ இந்த தளத்தில் எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாராட்டிய அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து சந்திப்போம். நிறைய புது இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியப்பட்டு உங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். கருப்பவிலி மேடம், ரேவதி மேடம் 3 பேருக்கும் தேங்க்யூ ஆல். மிக்க நன்றிங்க சுகுமார் ரங்கப்பன் சார். கடைசியா வந்து ஒவ்வொருத்தரும் எத்தனை இதுல வந்து இறக்குறாங்க அப்படிங்கிற புள்ளி விவரத்தை சொல்லிட்டு ரொம்ப அழகா வந்து நம்ம செய்யக்கூடிய குறிப்புகளா வந்து சொன்னீங்க. ரொம்ப எளிமையா கடுக்காய் பொடி சாப்பிட்றதாகட்டும், அது மாதிரி எல்லாமே தினத்துக்கும் நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க வந்து போய் மெடிக்கல் கேம்ப் அந்த மாதிரி விஷயங்கள்ல சிக்காம நீங்க ரொம்ப அழகா வந்து நீங்க வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொன்னீங்க. மிக்க நன்றிங்க சார். இங்க ரூம் சேட்ல சொன்னவங்களையும் நான் வாசிச்சிடுறேன். அருமையான உரை, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கோவிந்தராஜ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரவணன் கண்ணா, அனைவருக்கும் காலை வணக்கம். நண்பர் சுகுமார் ரங்கப்பன் அவர்களின் சிறப்புரை ஷங்கர் டைரக்ஷனில் விஜயகாந்த் படம் பார்த்த உணர்வையும் உண்மையையும் உணர வைத்தது. ஆழ்ந்த மறைப்பொருள், அதற்கான காரண தகவல்கள் எல்லாம் ஒரு புரிதலையும் தெளிவையும் தந்தது. நன்றி சுகுமார் அவர்களே அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பயணப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வனிதா வீரபாண்டியன், அனைவருக்கும் காலை வணக்கம். ஐயா, இந்த சக்கர வியூகம் பற்றி அறிய ஆவலாக இருந்தேன். ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. நீங்கள் பகிர்ந்த அனைத்து தகவல்களுக்கும் நன்றி. சசிகலா பாரி, நல்ல தகவல், நன்றிங்க சகோதரன் குறிப்பிட்டிருக்காங்க. ஆலயம் அகாடமி, அருமையான உரை, வாழ்த்துக்கள், அனைவருக்கும் பயனுள்ள தகவல், நன்றி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இங்கே ஒவ்வொருவருக்கும் வந்து ரொம்ப பயனுள்ள தகவல்களாக வந்து குறிப்பிட்டீங்க. நீங்கள் வந்து சொன்ன மாதிரி திங்கட்கிழமை வந்து அது மெடிக்கல் மாஃபியா அப்படின்னு சொல்லி அது பேச வேணாம் அப்படின்னு சொன்னீங்க. இது நம்ம மெடிக்கல் மாஃபியாவை பற்றி நம்ம பேசல. இன்னைக்கு முழுக்க மருந்துகள் பற்றிய விழிப்புணர்வு வந்து கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் வந்து நம்ம ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. என்னன்னா, நம்ம நிறைய காசு கொடுத்து நம்ம மருந்து வாங்கினோம்னா அது ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். அதனால வந்து நம்ம கவர்மெண்ட் இதுல எல்லாம் மருந்து வாங்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் வந்து இப்போ வரைக்கும் அதை நினைச்சிட்டு இருக்காங்க. அதோட உண்மையெல்லாம் உடைச்சி எரிஞ்சிங்க. ஏன்னா எது வந்து நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஒரு விளக்கமா வந்து கொடுத்தீங்க. இது உண்மையான விழிப்புணர்வான ஒரு பகிர்வு. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு இருக்குன்னு சொன்னீங்க. நிச்சயமா நிறைய எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு தேவை. ஏன்னா இப்போ நீங்க சொன்னதுல இருந்து எல்லாருக்கும் வந்து தெரியும். இப்போ மருந்துங்கிறது ஏன் விலை அதிகமா விற்குதுன்னா, மருந்து குவாலிட்டிக்காக மருந்து வந்து அதிகமா விற்கல. அது வந்து ஒவ்வொரு கையா காசா கொடுத்து அதனாலதான் மருந்து அதிகமா விற்குது அப்படின்னு ஒரு புரிந்துணர்வை கொடுத்துருக்கீங்க. நிறைய விஷயங்களை வந்து எல்லாத்துக்கும் புரிந்துணர்வு கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க சார். நம்ம நாளை காலை 6 மணிக்கு சந்திப்போம்.
இங்க வந்து ரொம்ப அழகா உரை கொடுத்தவங்களுக்கு நன்றி. விஜயம்மா, வள்ளி, சேவியர் ஐயா, மு. ராமச்சந்திரன் ஐயா மற்றும் அனைத்து பேச்சாளர்களுக்கும் நன்றி. பவுலின், கோவிந்தராஜ், ஆலயம், பிரபாகரன், மதன், புவனா, மருத மூர்த்தி, ஆனந்தன் அனைவருக்கும் மிக்க நன்றி. ரீப்ளே கேட்க போகிற ஒவ்வொருவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. மிக்க நன்றி அனைவருக்கும். 5, 4, 3, 2, 1 நன்றி.